இன்கம் செக்ஷன் 2 கிளாஸ் 24. இன்கம்க்கு தாம்மா டேக்ஸு. அதனால் எதெல்லாம் இன்கம்னு முதல்ல தெரியணும், அந்த இன்கம்க்கு என்னெல்லாம் கண்டிஷன்னு தெரியணும். செக்ஷன் 2 கிளாஸ் 24. இன்கம் டேக்ஸ் பேக் ஆக்ட் படி டெஃபினேஷன் கொஞ்சம் லென்த்திமா, பட் நான் நமக்கு லாஜிக்கலாக தெரிய வேண்டிய விஷயம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ இன்கம் அப்படிங்கிறது கேஷாக இருக்கணுமா கைண்டாக இருக்கணுமா? இப்போ நான் ஒரு 2 வீலர் ஷோரூம் ஆடிட் பண்ணுறேன். ஆடிட்டிங் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 வீலர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 வீலர் என் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிட்டேன். அது எனக்கு இன்கமா இல்லையா? இன்கம். ஸோ கைண்டாக வாங்கினாலும் அது என்ன தான் இன்கம் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வருது. ஸோ நீங்கள் கேஷாக தான் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. ஸோ இன்கம் மே பி ரிசீவ்டு இன் கேஷ் ஆர் இன் கைண்டு. அப்போ நான் 2 வீலர் வாங்கியிருக்கேன் இல்லையா, இன் கைண்டு தானே வாங்கியிருக்கேன். அப்போ இன்கைண்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதோட வேல்யூவேஷன் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா அதுக்கு தனியாக வேல்யூவேஷன் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கம் ரிசீவ்டு இன் கைண்ட் இஸ் டு பி வேல்யூட் ஆஸ் பர் த ரூல்ஸ் ப்ரிஸ்கிரைப்டு அண்ட் இஃப் தேர் இஸ் நோ ப்ரிஸ்கிரைப்டு condition regarding valuation in the act or rules, it may be valued at the market price. ஓகேங்களா? எதில் வேல்யூ பண்ணிக்கலாம்? மார்க்கெட் ப்ரைஸில். ஒன்றா வேல்யூவேஷன் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி நீங்கள் வேல்யூவேஷன் பண்ணணும், இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், மார்க்கெட் ப்ரைஸில் எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது 2 வீலர் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு இன்வாய்ஸ் இருக்கும், இன்வாய்ஸ் ரேட் இருக்கும், இல்லைன்னா கம்பெனி ரேட் இருக்கும். ஏதோ ஒரு ரேட்டை நான் என்னவா எடுத்துக்கணும், என்னோட இன்கமாக நான் கன்சிடர் பண்ணணும். ஸோ there is no difference either I am receiving it in கேஷ் ஆர் இன் கைண்டு. கேஷாக ரிசீவ் பண்ணாலும் இன்கம் தான், கைண்டாக ரிசீவ் பண்ணாலும் இன்கம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் இங்கே ஃபாலோ பண்ணணுமா? ஆக்சுவலாக மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னா என்னம்மா? கேஷ் பேசிஸா அக்ரூயல் பேசிஸா எதை ஃபாலோ பண்ணலாம்? கேஷ் பேசிஸ் அப்படின்னா நான் கேஷாக ரிசீவ் பண்ணால் மட்டும்தான் இன்கமாக ட்ரீட் பண்ணுவேன். அக்ரூயல் பேசிஸ் அப்படின்னா நான் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னாலே அதை நான் இன்கமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு கிளைண்ட்டோட ஃபைலை நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், அவங்க கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ நான் பில்லு ரைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அதை இன்கமாக ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் அக்ரூயல் பேசிஸ். கேஷ் பேசிஸ் அப்படின்னா அவங்க எனக்கு எப்போ கேஷ் தராங்களோ அப்போ தான் நான் அதை இன்கமாக கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா அது கேஷ் பேசிஸ் அப்படின்னு வருது. அப்போது இங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸில் 5 heads of income இருக்குது. இன்கம் ஃப்ரம் சேலரிஸு, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனு, கேபிட்டல் கெயின்ஸு, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். 5 ஹெட்டிங் இருக்குது. இந்த 5 ஹெட்டிங்கில் சேலரிஸு, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, கேபிட்டல் கெயின்ஸு இது 3க்கும் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் இஸ் irrelevant. இந்த மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் ரெலவெண்ட்டு இரலவெண்ட்டு. எதுக்கெல்லாம் இரலவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரிஸுக்கு, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு அண்டு கேபிட்டல் கெயினுக்கு. ரெலவெண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்க்கும் ரெலவெண்ட். அப்படின்னா என்ன, இது 2ல் மட்டும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. எய்தர் யூ கேன் கோ வித் கேஷ் பேசிஸ் ஆர் அக்ரூயல் பேசிஸ். பட் இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்டு கேபிட்டல் கெயின்ஸ் இது 3லையுமே சார்ஜபிலிட்டி செக்ஷனில் when and how it is taxable அப்படிங்கிறத அவங்களே கிளியராக கொடுத்துருக்காங்க. அதனால் we have no option. ஸோ மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படிங்கிறத நம்ம கேஷ் பேசிஸ் எடுக்கிறோமா அக்ரூயல் பேசிஸ் எடுக்கிறோமா அப்படிங்கிறது மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் இஸ் irrelevant ஃபார் salaries, house property and capital gain, and the method of accounting is relevant for PGBP and income from other sources. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறோன்னா நோஷனல் இன்கம். இப்போ என்னோட பொள்ளாச்சி ஆஃபீஸ் என்னோட ஓன் ஹவுஸில் தான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னோட ஓன் ஹவுஸு நான் ரெண்ட் எழுத முடியுமா என்னோட பிஸ்னஸில்? எழுதுனா அதுக்கு பேர் நோஷனல் இன்கம். நோஷனல் இன்கம்மை இங்கே கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆக்சுவல் இன்கம்மாக மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். எ பர்சன் கேனாட் மேக் ப்ராஃபிட் அவுட் ஆஃப் டிரான்சாக்ஷன் வித் ஹிம்செல்ஃப். என்னோட ப்ராப்பர்ட்டிக்கு நானே இன்கம் போட முடியாது. ஒருவேளை என்னோட ஃபேம் பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பிஸ்னஸை என்னோட ப்ராப்பர்ட்டியில் நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது என்னோட பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்கு என்னோட ப்ராப்பர்ட்டியை நான் ரெண்டலுக்கு கொடுத்துருக்கேன்.
ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியோட ரெண்டல் இன்கம்மை நான் வந்து ஆக்சுவல் இன்கமாக கன்சிடர் பண்ணலாமான்னா, இஃப் ஐ ரிசீவ்டு இன்கம் தென் ஐ கேன் ட்ரீட் இட் ஆஸ் இன்கம், அதர்வைஸ் நாட். ஸோ நோஷனல் இன்கம்மை நம்ம இங்கே இன்கமாக கன்சிடர் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங் பார்க்கும்போதோ ப்ராசஸ் காஸ்டிங் பார்க்கும்போதோ இன்டர் ப்ராசஸ் ப்ராஃபிட்டு, இன்டர் டிபார்ட்மெண்டல் ட்ரான்ஸ்ஃபர், அதுக்கு எல்லாமே வந்து ப்ராஃபிட் ரிசர்வ்னு ஒன்று போட்டோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங் அண்ட் ப்ராசஸ் காஸ்டிங்லாம் நம்ம இன்டர் டிபார்ட்மெண்டல் ட்ரான்ஸ்ஃபர்லாம் போட்டோம் இல்லையா? அதை வந்து என்ன பண்ண முடியாது, ட்ரீட் பண்ண முடியாது. பிரான்ச்லேயுமே என்ன பண்ணோம், க்ளோசிங் ஸ்டாக்குக்கு ஸ்டாக் ரிசர்வ்னு ஒன்று எடுத்தோமா? ஏன் ஸ்டாக் ரிசர்வ் எடுத்தோம்? அவங்களே அவங்களுக்கு பண்ணுற டிரான்சாக்ஷனுக்கு ப்ராஃபிட்டை அவங்க ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ நோஷனல் இன்கம் இஸ் நாட் டாக்ஸபிள். அடுத்து சோர்ஸ் ஆஃப் இன்கம். இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து பர்மனெண்ட்டாக இருந்தாலும் சரி, டெம்பரரியாக இருந்தாலும் சரி, தட் இஸ் இர்ரெலவெண்ட். டெம்பரரி சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு இன்கம் வந்தாலும் இன்கம் தான், பர்மனெண்ட் சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு இன்கம் வந்தாலும் இன்கம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரெசிப்ட் வெர்சஸ் ரெவென்யூ ரெசிப்ட். ரெசிப்டை தான் வந்து நம்ம இங்கே இன்கம்னு சொல்கிறோம். ஸோ கேபிட்டல் ரெசிப்ட் ரெவென்யூ ரெசிப்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஏன்னா கேபிட்டல் ரெசிப்ட் இஸ் நாட் லைபிள் டு டேக்ஸ் அன்லெஸ் ஸ்பெசிஃபிக்கலி ப்ரொவைடட். ரெவென்யூ ரெசிப்ட் இஸ் நாட் எக்ஸம்டட் அன்லெஸ் ஸ்பெசிஃபிக்கலி ப்ரொவைடட். Capital receipt is not taxable unless specifically provided. Revenue receipt is not exempted unless specifically provided. Capital versus revenue receipt. So a capital receipt is not liable to tax unless specifically provided in the act, whereas a revenue receipt is not exempted unless specifically provided in the act. அடுத்து லாஸ் எடுத்துக்கலாமா? இன்கம் எங்கெல்லாம் கன்சிடர் பண்ணுறீங்களோ, இன்கம் இன்க்ளூட்ஸ் நெகட்டிவ் இன்கம், இன்கம் இன்க்ளூட்ஸ் நெகட்டிவ் இன்கம், அதனால நம்ம லாஸையும் கன்சிடர் பண்ணலாம். இன்கம் இன்க்ளூட்ஸ் நெகட்டிவ் இன்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பியூட்டட் இன்கம். இப்போ டிஸ்பியூட்டட் இன்கம் அப்படின்னு வரும்போது, ஒரு அப்பாவோட ப்ராப்பர்ட்டி, பெரிய பையனுக்கா சின்ன பையனுக்கா கோர்ட்டில் கேஸ் நடக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி லெட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து வர இன்கம்க்கு யார் டேக்ஸ் கட்டணும்? ஸோ இட் இஸ் டிஸ்பியூட்டட் இன்கம். புரியுதா? அப்பாவோட பேரில் ப்ராப்பர்ட்டி, அப்பா இறந்துட்டாரு, அண்ணனுக்கா தம்பிக்கா யாருக்கு சொத்துன்னு கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்குது. ஸோ அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து இன்கம் ஜென்ரேட் ஆகுது. கோர்ட்டில் கேஸ் நடக்குதுங்கிறதுக்காக டிஸ்பியூட்டட் இன்கம்ங்கிறதுக்காக டேக்ஸ் கட்டாமல் இருக்க முடியாது. ஸோ டிஸ்பியூட்டட் இன்கம்க்கு யார் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் taxable அண்ட் இட் இஸ் taxed in the hands of the recipient of income. அந்த இன்கம்மை யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க டேக்ஸ் கட்டணும். இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட் ரிகார்டிங் த டைட்டில் ஆஃப் இன்கம், அசஸ்மெண்ட் ஆஃப் இன்கம் cannot be withheld. அதுக்காக அசஸ்மெண்ட் என்ன பண்ண மாட்டாங்க, withheld பண்ண மாட்டாங்க. அண்ட் சச் இன்கம் நார்மலி பி taxed in the hands of recipient. Lump sum receipt. நான் ஒரு புக் ஒன்று எழுதியிருக்கேன், அதோட ராயல்ட்டியை நான் லம்சமாக ரிசீவ் பண்ணாலும் சரி, இல்லை இன்ஸ்டால்மெண்ட்டில் ரிசீவ் பண்ணாலும் சரி, இட் இஸ் அன் இன்கம், இட் இஸ் இரலவெண்ட். லம்சமாக ரிசீவ் பண்ணுறோமா இன்ஸ்டால்மெண்ட்டில் ரிசீவ் பண்ணுறோமா அப்படிங்கிறது இரலவெண்ட். அடுத்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸை இன்கமாக எடுத்துக்கலாமா? இஸ் த ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இஸ் அன் இன்கம்? இன்கமா இல்லையா? இட் இஸ் நாட் அன் இன்கம், ஜஸ்ட் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் தான். நம்ம பண்ண செலவை திருப்பி வாங்கிக்கிறோம், அவ்வளோதான். லீகாலிட்டி ஆஃப் இன்கம் நீங்கள் கன்சிடர் பண்ணுமா? இல்லீகல் இன்கம்ங்கிறதுக்காக அது எக்ஸம்டடும் இல்லை. நீங்கள் இல்லீகல் இன்கம்க்கு டேக்ஸ் கட்டிட்டீங்கன்னா அது லீகல் இன்கமாகவும் மாறாது. ஸோ இட் இஸ் இரலவெண்ட். எதர் இட் இஸ் லீகல் இன்கம் ஆர் இல்லீகல் இன்கம், இட் இஸ் டாக்ஸபிள். பட் நீங்கள் டேக்ஸ் கட்டிட்டீங்கிறதுக்காக இல்லீகல் இன்கம்மா லீகல் இன்கமாக கன்சிடர் பண்ண முடியாது. டபுள் டாக்ஸேஷன் பண்ண முடியுமா?
பண்ண முடியாது. ஒன்ஸ் த இன்கம் இஸ் டாக்ஸ்டு ஆன் ரெசிப்ட், இட் இஸ் நாட் அ டாக்ஸபிள் ஆன் அக்ரூயல். ஒரு தடவை அது டேக்ஸ்க்கு வந்துருச்சுன்னா இன்னொரு தடவை கட்ட வேண்டாம். இப்போ சேலரி எடுத்துட்டீங்க அப்படின்னா இட் இஸ் டாக்ஸபிள் எய்தர் ஆன் டியூ பேசிஸ் ஆர் ஆன் அக்ரூயல் பேசிஸ் விச் எவர் இஸ் அர்லியர்னு இருக்குது. இட் இஸ் டாக்ஸபிள் எய்தர் ஆன் டியூ பேசிஸ் ஆர் ஆன் அக்ரூயல் பேசிஸ் விச் எவர் இஸ் அர்லியர். அப்போ டியூ பேசிஸில் அதை இன்கமாக ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா அதை ரிசீவ் பண்ணும்போது நம்ம இன்கமாக ட்ரீட் பண்ண வேண்டாம். ரிசீவ் பண்ணும்போது பே பண்ணிட்டீங்கன்னா அது அக்ரூவல் ஆகும்போது டேக்ஸ் கட்ட வேண்டாம். ஸோ சேம் இன்கம் cannot be taxed twice. அடுத்து இன்கம் பை மியூச்சுவல் ஆக்டிவிட்டி. இன்கம் பை மியூச்சுவல் ஆக்டிவிட்டி, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு டூர் பிளான் பண்ணுறீங்க. டூருக்கு போகும்போது ஆளுக்கு 5000 ரூபாய்னு கலெக்ட் பண்ணிடுறீங்க. யாரோ ஒருத்தர் கையில் வச்சு அதை செலவு பண்ணுறீங்க. டூரெல்லாம் போயிட்டு வந்துட்டோம், செலவு பண்ணதில் மிச்சம் இருக்குது, அதை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. இஸ் இட் அன் இன்கம்? இன்கமா இல்லையா? இட் இஸ் நாட் அன் இன்கம். அதை தான் இன்கம் பை மியூச்சுவல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் அன் எக்ஸாம்பிள். In this regard, it is to be noted that in case of mutual activities, where some people contribute to the common fund and are entitled to participate in the fund, and a surplus arises which is distributed among the contributions of the fund, contributors of the fund, such a surplus cannot be treated as income. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு 5000 போட்டு டூர் போயிருக்கீங்க, காமன் ஃபண்டு. காமன் ஃபண்டில் செலவு பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க இல்லையா, அது நீங்கள் கொடுத்ததுல மிச்சம் தானே. ஸோ அதை வந்து நம்ம இன்கமாக ட்ரீட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இன்கம் பை மியூச்சுவல் ஆக்டிவிட்டி இஸ் நாட் அன் இன்கம், பட் அதில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. என்னெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேஷன்ஸ், இந்த ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மெம்பர்ஸ்கிட்டேருந்து அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ சிட்ரா எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிட்ரானா யாருமா? சிட்ரா, சவுத் இண்டியன் டெக்ஸ்டைல் ரிசர்ச் அசோசியேஷன், ஓகேங்களா. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட மெம்பர்ஸுக்கு ஸ்பெசிஃபிக் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணி அதுக்காக சார்ஜஸ், டெஸ்டிங் சர்வீசஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் ஸ்பெசிஃபிக் ஆன் டிமாண்ட் பேசிஸில் மெம்பர்ஸ் கேட்டாங்கன்னா அந்த சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு டேக்ஸ் கட்டணுமானா டேக்ஸ் கட்டணும். ஸோ எனி ஸ்பெசிஃபிக் சர்வீசஸ் ப்ரொவைட், நார்மலி இன்கம் பை மியூச்சுவல் ஆக்டிவிட்டி இஸ் நாட் டேக்ஸபிள். உங்கள்கிட்டேருந்து ஃபண்டை வாங்கி உங்களுக்காக செலவு பண்ணிவிட்டு அந்த செலவு பண்ணதில் மிச்சத்தை உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் நாட் டேக்ஸபிள். இஃப் தட் அசோசியேஷன் இஸ் ப்ரொவைடிங் எனி ஸ்பெசிஃபிக் சர்வீசஸ். இன்கம் derived by a trade, professional or similar association from rendering specific services to its member shall be taxable under section 28 clause 3. அதே மாதிரி இப்போ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு எடுத்துட்டிங்கனால அது மியூச்சுவல் ஆக்டிவிட்டி தான். பட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியுமே என்ன பண்ணுறாங்க, இன்சூரன்ஸ் பிஸ்னஸோ ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி அதில் சர்ப்ளஸ் வந்ததுன்னா தட் இஸ் டேக்ஸபிள். இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்ஸு, பேங்கிங் பிஸ்னஸ் அதெல்லாம் வந்து டேக்ஸபிள் வரும். ஸோ நார்மலி இன்கம் ஃப்ரம் மியூச்சுவல் ஆக்டிவிட்டி இஸ் எக்ஸம்டட். அதில் எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா 3. எது ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் ரெண்டர்டு பை ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் ரெண்டர்டு பை தி ட்ரேடு ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ் டு இட்ஸ் மெம்பர்ஸ், இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் பை கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அண்ட் பேங்கிங் பிஸ்னஸ் பை கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அடுத்து இந்த டெர்மினாலஜி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சொல்லுங்கள். பின்மணி, அது என்னம்மா பின்மணினா? வாட் இஸ் பின்மணி? எனி கெஸஸ்? என்ன தப்புனாலும் பரவாயில்ல சொல்லுங்கம்மா. இல்லை உங்களுக்கு என்ன அது பின்மணின்னு சொன்னால் என்ன மைண்டில் வருதுன்னு சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லையா? சுதாரிப்பா தப்பிச்சிட்டா ஒருத்தி. ஓகே, ஸோ பின்மணி அப்படிங்கிறது என்னன்னா, ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ்க்காக ஹஸ்பண்டு கொடுக்கக்கூடிய பணத்தில் செலவு பண்ணது போக ஹவுஸ் ஒய்ஃபு சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட், ஹவுஸ் ஒய்ஃபுன்னு இல்லை ஒய்ஃபு சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை தான் வந்து பின்மணி சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பின்மணிங்கிறது என்ன? ஹஸ்பண்டு ஏர்ன் பண்ண இன்கம், அந்த இன்கம்க்கு அவர் ஆல்ரெடி டேக்ஸ் கட்டியிருப்பார், அந்த இன்கம்லேருந்து ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்க்காக ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறாரு, ஒய்ஃப் அந்த பணத்தை சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த அமௌண்ட்டை பின்மணின்னு சொல்கிறோம். ஸோ பின்மணி இஸ் நாட் அன் இன்கம். பின்மணி இஸ் அ மணி ரிசீவ்டு பை ஒய்ஃப் ஃபார் ஹர் பர்சனல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் ஸ்மால் சேவிங்ஸ் மேட் பை எ உமன் ஃப்ரம் மணி ரிசீவ்டு ஃப்ரம் ஹியர் ஹஸ்பண்ட் ஃபார் மீட்டிங் ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ். சச் ரெசிப்ட் இஸ் நாட் ட்ரீட்டட் ஆஸ் இன்கம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, பின்மணியிலேருந்து சேவ் பண்ணி ஒரு ஆர்டி போட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஏதாவது ரிட்டர்ன் வந்ததுன்னா தட் ரிட்டர்ன் இஸ் taxable in the hands of the wife.
அவார்டு, பிஹைண்ட் வுட்ஸு, விஜய் டெலிவிஷன் அவார்டு, ஃபிலிம்ஃபேர் அவார்டு, எல்லாமே வருமா? எல்லாமே அவார்டு தானே? ஓகே. ஸோ அவார்டு ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்போது, இஃப் இட் இஸ் ரிலேட்டட் டு ஹிஸ் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் ஷல் பி ட்ரீட்டட் ஆஸ் இன்கம் இன்சிடென்டல் டு சச் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். பட் நமக்கு எக்ஸம்ஷனில் சொல்லியிருக்காங்க, கேலண்ட்ரி அவார்ட்லாம் வாங்கினாங்கன்னா எக்ஸம்டட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸம்ஷன் லிஸ்ட்டில் இருக்குது. பட் நம்ம இது டாக்ஸபிளாக இல்லையான்னு பார்க்கல, அது இன்கமாக இல்லையான்னு தான் பார்க்குறோம். இஃப் இட் இஸ் ரிலேட்டட் டு பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இட் இஸ் இன்கம். நான் ப்ரொஃபஷனல் பர்சன் அவங்க வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, நேச்சர் ஆஃப் கிஃப்ட்டு இல்லை பர்சனல் டெஸ்டிமோனியல் அதெல்லாம் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா taxability thereof is subject to other provisions. ஓகேங்களா? ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து கவர்மெண்ட்டோட அவார்டு, அது டாக்ஸபிளா எக்ஸம்டடா அப்படிங்கிறத நம்ம எக்ஸம்ஷன் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். பட் விஜய் டெலிவிஷன் அவார்டு, பிஹைண்ட் வுட்ஸ் அவார்டெல்லாம் வந்து ப்ரைவேட் அவார்டு, அதெல்லாம் டாக்ஸபிள் தான். எம்பெசில்மெண்ட் அப்படின்னா என்னம்மா? வாட் இஸ் எம்பெசில்மெண்ட்? ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க கம்பெனிலேருந்து ஓனருக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் திருடி வச்சுறாங்க. தட் இஸ் எம்பெசில்மெண்ட். எம்பெசில்மெண்ட்டை இன்கமாக ட்ரீட் பண்ணுமா? இன்கம். Money embezzled is a gain to the embezzler and therefore falls within the wider definition of income. ஆமாம், நான் தெளிவாக சொல்லிட்டேன். டாக்ஸபிளா இல்லையான்னு நான் இங்கே பார்க்கவே இல்லை, இன்கமா இல்லையான்னு தான் பார்க்குறேன். இட் இஸ் இன்கம். டாக்ஸபிளா இல்லையாங்கிறத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். எம்பெசில் பண்ண அமௌண்ட் இன்கமா இல்லையா? இன்கம். அதனால தான் வந்து லஞ்சம் வாங்கி சேர்த்து வச்ச அமௌண்ட்டை பிடிக்கும் போது அதுக்கு டாக்ஸ் கட்டணும்னு சொல்கிறாங்களா, தட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் இன்கம். அது டாக்ஸபிள் இன்கம். ஆனால் நம்ம இங்கே இன்கமா இல்லையா அப்படின்னு தான் பார்க்குறோம். என்னம்மா? இல்லீகல் இன்கம் இஸ் ஆல்சோ டாக்ஸபிள். எம்பெசில்மெண்ட்டுங்கிறது கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க திருடுறது, திருட்டுங்கிறதே இல்லீகல் தானே. மணி embezzled is a gain to the embezzler and therefore falls within the wider definition of income. Contingent income or anticipated income. It is income but not taxable. கண்டிஞ்சென்ட்னா என் கைக்கு வர வரைக்கும் அதை இன்கமாக கூட எடுக்க முடியாது. ஏன்னா கண்டிஞ்சன்சி தானே, கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆனால் தான் எனக்கு வரும், ஃபுல்ஃபில் ஆகலைன்னா வராது. ஸோ கண்டிஞ்சன்ட் ஆர் ஆன்டிசிபேட்டட் இன்கம் இஸ் நாட் டாக்ஸபிள். சப்சிடி. சப்சிடினா கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணக்கூடியது. எய்தர் இட் இஸ் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம். அசிஸ்டன்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ சப்சிடி ஆர் கிராண்ட் ஆர் கேஷ் இன்சென்டிவ் ஆர் டியூட்டி ட்ராபேக்கு, வெய்வரு, கன்செஷனு, ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் டேக்ஸு எய்தர் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், எனி அத்தாரிட்டி, பாடி, ஏஜென்சி. இதுக்கு உங்களுக்குலாம் நல்லா தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, எல்பிஜி சப்சிடி எத்தனை பேர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கெல்லாம் கிரெடிட் ஆகுறதில்ல. எல்பிஜி சப்சிடி அது வந்து இன்கமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்கம் தான். ஸோ எனி சப்சிடி இஸ் ட்ரீட்டட் ஆஸ் இன்கம். பட் எல்பிஜி சப்சிடி எக்ஸம்டட் அப்படின்னு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. கிளாரிஃபிகேஷன். சப்சிடி இன்கமா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் பட் ஷல் நாட் பி டாக்ஸபிள். Subsidy or grant or reimbursement which is taken into account for determination of the actual cost of the asset is not taxable. Subsidy or grant by the central government for the purpose of corpus of a trust or institution established by the central government or a state government shall not be taxable. Normally subsidy அப்படிங்கிறது உங்களோட சப்சிடிங்கிறது இன்கம் தான். பட் நீங்கள் ஒரு அசட் வாங்குறீங்க, இப்போ நான் வந்து சோலார் ப்ராஜெக்ட் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து எனக்கு ஒரு 20% சப்சிடி வருது அப்படின்னா அந்த சப்சிடியை நான் என்ன பண்ணணும், என்னோட காஸ்ட் ஆஃப் அசட் இருக்கு இல்லையா அதில் மைனஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த சப்சிடி வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு தட் பர்டிகுலர் அசட். அதனால நான் என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக அதை வந்து எதில் மைனஸ் பண்ணணும், நான் காஸ்ட் ஆஃப் த அசட்டில் மைனஸ் பண்ணிக்கணும். அதை இன்கமாக ட்ரீட் பண்ண வேண்டாம். அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கேபிட்டல் கான்ட்ரிபியூஷனாக கொடுக்குறாங்கன்னா அதை நான் ஈக்விட்டியாக தான் வைப்பேன், அதுவும் வந்து நான் இன்கமாக காமிக்க வேண்டியது இல்லை. அவ்வளோதான். இன்கம் செக்ஷன் 2 கிளாஸ் 24 முடிஞ்சது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸோட பேர் ஆக்டில் கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 அப்படி கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம ஜென்ரலாக வந்து இன்கம்மை எடுக்கணுமா வேண்டாமா, எதெல்லாம் இன்கம்னு எடுக்கணும், இன்கம்மை கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் டு பி கன்சிடர்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் பார்த்துருக்கோம். அடுத்து ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் செக்ஷன் 14. எத்தனை ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது?
எத்தனை ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்மா? 5. எத்தனை ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் இருந்தது? ஆஸ் ஆஃப் நவ் 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு. யாரை கேட்டாலும் 5 ஹெட்டு தான் சொல்லுவாங்க. நான் என்ன கேட்குறேன், எத்தனை ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு? 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம். எத்தனை ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் இருந்தது தெரியாதா? இப்போ நான் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சொல்லுங்கள் எத்தனை இருந்ததுன்னு. செக்ஷன் 14ல் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் சொல்கிறாங்க. ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். எங்கே சொன்னோம்? மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் ரெலவெண்ட்டா இரலவெண்ட்டா அப்படிங்கிறத பற்றி சொன்னோம். ஸோ செக்ஷன் 14ல் 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் சொல்கிறாங்க. சேலரிஸு, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனு, கேபிட்டல் கெயின்ஸு, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இதில் வந்து இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இருக்கு இல்லையா, எப்போவுமே கடைக்குட்டி தான் வந்து ரெசிடுவரி. அங்கே பர்சனில் பார்க்கும்போது என்ன சொன்னோம்? ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன் வந்து ரெசிடுவரி சொன்னோம். அதே மாதிரி இங்கே வந்து 5ஆவதாக என்ன சொல்லியிருக்கோம்? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இஸ் அ ரெசிடுவல் ஹெட். இப்போ ஒரு கேட்டகரி ஆஃப் இன்கம் மற்ற 4 ஹெட்லேயும் வரல அப்படின்னா எங்கே வரணும்? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் தான் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எம்பி எம்எல்ஏலாம் சம்பளம் வாங்குறாங்க இல்லையா, நார்மலாக சேலரி அப்படிங்கிற ஹெட்டில் கொண்டு வரணுன்னாலே எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். என்ன இருக்கணும்? எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப். நம்ம எம்பி எம்எல்ஏக்கு யார் எம்ப்ளாயர்? மக்கள் தான் எம்ப்ளாயர் ஆனால் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாததுனால அவங்க வாங்கக்கூடிய சேலரி வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் தான் எடுப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இப்போ ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. அவங்க வந்து காலேஜில் வாங்குறது சேலரி. பட் அது இல்லாமல் என்ன பண்ணுவாங்க? யூனிவர்சிட்டியோட எக்ஸாமினராக போவாங்க, கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறதுக்கு போவாங்க, அதுக்கெல்லாம் ரெமுனரேஷன் ரிசீவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அப்போது ஒரு இன்கம் இருக்குது, அதை மற்ற ஹெட்டில் வைக்க முடியாது அப்படின்னா நம்ம எங்கே வைக்கணும்? ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் சிக்னிஃபிகண்ட்டா? கண்டிப்பாக சிக்னிஃபிகண்ட். ஏன்னா ஒவ்வொரு ஹெட்லையும் தனித்தனி ப்ரொவிஷன் இருக்குது. ஒரு சேலரினா சேலரி அப்படிங்கிற ஹெட்டுக்குள்ளே தனியாக டிடக்ஷன்ஸ் இருக்குது, எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் தனியாக டிடக்ஷன் இருக்குது. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் சில டிடக்ஷன்ஸ் இருக்குது, செக்ஷன் 57. பிஜிபிபியில் தனியாக டிடக்ஷன்ஸ் இருக்குது. கேபிட்டல் கெயின்ஸில் டிடக்ஷனும் இருக்குது, எக்ஸம்ஷனும் இருக்குது. ஸோ இன்கம் ஸ்பெசிஃபிக்காக, ஹெட் ஸ்பெசிஃபிக்காக ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஹெட்டுக்குமே அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சார்ஜபிலிட்டி செக்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சார்ஜபிலிட்டி செக்ஷன்னா என்ன அர்த்தம்? அந்த செக்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணினா தான் அந்த ஹெட்டில் அந்த இன்கம்மை எடுக்க முடியும். அதுக்கு தான் நான் சேலரி எக்ஸாம்பிள் சொன்னேன். சேலரிங்கிற ஹெட்டில் நான் ஒரு இன்கம்மை கொண்டு வரணும்னா கண்டிப்பாக அவங்க ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பில் அவங்க ரிசீவ் பண்ணியிருந்தா தான் அதை நான் சேலரியில் கொண்டு வர முடியும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமில் கொண்டு வரணும் அப்படின்னா ஓனர் டெனண்ட் ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் நான் ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து நான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வைக்க முடியும். கேபிட்டல் கெயின்ஸில் வைக்கணும் அப்படின்னா நான் வந்து அது கேபிட்டல் அசட்டாக இருக்கணும். முதல்ல கேபிட்டல் அசட்டாக இருந்து கேபிட்டல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்து அதில் வர ப்ராஃபிட்டை தான் நான் கேபிட்டல் கெயினில் எடுக்க முடியும். பிஜிபிபியில் வைக்கணும்னா நான் பண்ணுறக்கூடியது ப்ரொஃபஷனாக இருக்கணும், இல்லை பிஸ்னஸாக இருக்கணும். இது எல்லாத்துக்கும் கடைக்குட்டி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ரெசிடுவரி. அதுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக்காக இன்கமும் இருக்குது. இப்போ டிவிடெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் தான் வரணும். ஸ்பெசிஃபிக்காக ஐஎஃப்ஓஎஸில் தான் வைக்கணுங்கிறதும் சிலது இருக்குது. ரெசிடியரியாக அதில் கொண்டு வருவோம் அப்படிங்கிறதும் இருக்கும். எங்கெல்லாம் கண்டிஷன்ஸ் லேப்ஸ் ஆகுதோ அதை பூரா எங்கே கொண்டு வரோம்? அதர் சோர்சஸில் கொண்டு வரோம். கிளியரா? ஓகே. இதில் சேலரி சொன்னோமா? சேலரிஸில் வந்து செக்ஷன் 15லேருந்து செக்ஷன் 17 வரைக்கும் இருக்குது. ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட். செக்ஷன் 14 வந்து ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் சொல்லிட்டோம். சேலரிஸில் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குங்க? செக்ஷன் 15லேருந்து 17 வரைக்கும் இருக்குது. அடுத்து நம்ம எடுக்கிறது வந்து என்ன? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு செக்ஷன் 22லேருந்து 27. அடுத்து என்ன வருது? பிஜிபிபி. பிஜிபிபிக்கு செக்ஷன் 28லேருந்து 44. அதில் 44ல் ஏபிசிடி அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அப்போ 44DB வரைக்கும் போட்டுக்கலாம். அடுத்து வந்து வர்றது கேபிட்டல் கெயின்ஸு. கேபிட்டல் கெயின்ஸுக்கு செக்ஷன் 45லேருந்து 55 வரைக்கும். அடுத்து வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இது வந்து செக்ஷன் 56லேருந்து 59 வரைக்கும். நடுவில் எங்கே காணும்? ஏதோ காணும் பாருங்கள். எது காணும்? 18, 19, 20, 21 காணா போயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே ஒரு ஹெட் இருந்து அந்த ஹெட்டை தூக்கியிருக்காங்கன்னு அர்த்தம்.
கரெக்டா? இன்கம் ஃப்ரம் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருந்தது. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் கூட மெர்ஜ் பண்ணிட்டதுனால அதை தூக்கிட்டாங்க. காலங்காலமாக 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் தான் படிச்சிருக்கிறோம், பட் ஆக்சுவலி 6 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம். அதனால தான் நடுவில் இங்கே வந்து என்ன இருக்கு, எத்தனை செக்ஷன் காண போயிருக்கு? 4 செக்ஷன்ஸ். அது வந்து இன்கம் ஃப்ரம் செக்யூரிட்டிஸ்னு ஒரு ஹெட் இருந்தது, பட் அது லேட்டராக வந்து அதை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நோ எத்தனை ஹெட்டு? 5 ஹெட்ஸ். ஓகே, what are the headings? Salaries section 15 to 17, house property 27, PGBP 28 to 44 dB, capital gains 45 to 55, other sources 56 to 59. 59 செக்ஷன் படிக்கணும். எதுலேருந்து? செக்ஷன் 15லேருந்து 59 முடித்தோம்னா நடுவில் ஒரு 4 செக்ஷனை கழிச்சிக்கலாம். அது எல்லாத்துலேயும் ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது. அதான் நான் சொன்னேன் 44 சொல்லும் போதே 44 ஏபிசிடி, அதில் ஏ இருக்குது, டபுள் ஏ இருக்குது, டபுள் பி இருக்குது, வரிசையாக படிச்சுக்கலாம், எதுவாக படிக்கலாம். ஓகே, ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்க்கும் சோர்சஸ் ஆஃப் இன்கம்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? நம்ம இங்கே வந்து ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் பார்த்துட்டோம். அப்போ ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்க்கும் சோர்சஸ் ஆஃப் இன்கம்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்குது. ஒரே ஹெட்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் சோர்ஸ் இருக்கலாம். ஒருத்தரே 2 கம்பெனியில் வேலை பார்க்கலாம், அப்போ அவருக்கு 2 சோர்ஸ்லேருந்து சேலரி இன்கம் வரலாம். ஒருத்தவங்களுக்கு 4 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம், அப்போ 4 ப்ராப்பர்ட்டியிலேருந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் அப்படிங்கிறது வரலாம். ஸோ அப்போ ஒவ்வொரு ஹெட்டுக்குள்ளேயும் நமக்கு என்ன இருக்குங்க? சோர்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, அப்போ ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்க்கும் சோர்சஸ் ஆஃப் இன்கம்க்கும் டிஃப்ரென்ஸை வந்து அவங்க 4 கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க. நம்பரு, சீக்வன்ஸு, ப்ரொவிஷனு, ஆரிஜின். நம்பரு, சீக்வன்ஸு, ப்ரொவிஷன், ஆரிஜின். 4 கேட்டகரியில் எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்? ஹெட்ஸ் ஆஃப் இன்கமையும் சோர்சஸ் ஆஃப் இன்கமையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஹெட்ஸ் ஆஃப் இன்கமில் 5 ஹெட்டு தான், ஆனால் சோர்சஸ் ஆஃப் இன்கம் வந்து இன்ஃபனைட், நாட் கவுண்டபிள். நம்பர்னு வச்சோன்னா ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் 5, பட் சோர்சஸ் ஆஃப் இன்கம் வந்து நாட் கவுண்டபிள். சீக்வன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கமில் கேட்டகரி பண்ணியிருப்போம், ரெஸ்பெக்டிவ் ஹெட்டில் தான் கொண்டு வரணும், அந்தந்த இன்கம்மை அந்தந்த ஹெட்டில். சோர்ஸ் ஆஃப் இன்கம் இஸ் கேட்டகரைஸ்ட் அண்டர் ரெஸ்பெக்டிவ் ஹெட்டு. சாரி, ஹெட்ஸ் ஆஃப் இன்கமில் நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்மை சோர்சஸில் கேட்டகரைஸ் பண்ணுறோம், சோர்சஸ் ஆஃப் இன்கம்மை ஹெட்டில் கேட்டகரைஸ் பண்ணுறோம். 4 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 4ஐயும் சேர்த்து 4 சோர்ஸையும் சேர்த்து எந்த ஹெட்டில் கேட்டகரைஸ் பண்ணுறோம்? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் கேட்டகரைஸ் பண்ணுறோம். சோர்ஸ் ஆஃப் இன்கம் இஸ் கேட்டகரைஸ்ட் அண்டர் ரெஸ்பெக்டிவ் ஹெட். ஈச் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இஸ் ரெக்வயர்ட் டு பி கிளாசிஃபைட் அண்டர் ரெஸ்பெக்டிவ் ஹெட். அதை கேட்டகரைஸ் பண்ணுறோம், இதை கிளாசிஃபை பண்ணுறோம். ப்ரொவிஷன், ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்க்கு ப்ரொவிஷன் இருக்குது, சோர்சஸ் ஆஃப் இன்கம்க்கு ப்ரொவிஷன் கிடையாது. தெர் இஸ் நோ ப்ரொவிஷன் ஃபார் சோர்சஸ் ஆஃப் இன்கம், பட் தெர் இஸ் ப்ரொவிஷன் ஃபார் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம். ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறதே என்னவா தான் எடுக்கிறோம்? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு தான் எடுக்கிறோம். சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ 4 ஆஸ்பெக்டில் கிளாஸிஃபை பண்ணியிருந்தோமா? நம்பர் வச்சு பார்க்கும்போது ஹெட்ஸ் ஆஃப் இன்கமில் 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்னு சொல்கிறோம், பட் சோர்சஸ் ஆஃப் இன்கம் வந்து நாட் கவுண்டபிள். ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் பார்த்தோம் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் இஸ் கேட்டகரைஸ்ட் அண்டர் ரெஸ்பெக்டிவ் ஹெட். ஒவ்வொரு சோர்ஸையும் ஹெட்டு கீழே தான் கொண்டு போகணும். ஈச் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஹேஸ் டு பி கிளாசிஃபைட் அண்டர் ரெஸ்பெக்டிவ் ஹெட். எதாக இருந்தாலும் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்குள்ளே தான் அதை கொண்டு போய் ஆகணும். ஆர்ஜின்னு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வேரியஸ் சோர்சஸ் தான் வந்து ஹெட்ஸ் ஆஃப் இன்கம். அப்போ எங்கேருந்து எது வருது? சோர்சஸ்லேருந்து தான் ஹெட் வருது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது எந்த சோர்ஸ்ன்னு சொல்கிறீங்களா? அதாவது சேலரியா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா, பிஜிபிபியா, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸா, கேபிட்டல் கெயினான்னு சொல்லுங்கள். Tarun received rupees 7,200 as interest on fixed deposit with SBI. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக எங்கே தான் வரணும்? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்.
Akash made a gain of rupees 35,000 on a sale of shares held by him. அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அதில் வர ப்ராஃபிட்டாக இருந்தால் கேபிட்டல் கெயின். rupees 2,700 received by Atul as remuneration as an examiner from Calcutta University. Other sources. ஏன்னா எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இல்லை. Barnali, a lawyer, earned an income of rupees 1,45,000 from her profession, PGBP. Swarnali received a rent of rupees 84,000 by letting out one of her flat, house property. ஈஸியாக பிரிச்சிடலாம்ல. ஓகே, இது அஞ்சையும் சேர்த்தோம்னா வர்றது கிராஸ் டோட்டல் இன்கம். கிராஸ் டோட்டல் இன்கம்க்கு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80B சப்செக்ஷன் 5 அதில் தான் கொடுத்துருக்காங்க. 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்மை சேர்த்துனீங்கன்னா வர்றது செக்ஷன் 80B சப்செக்ஷன் 5 கிராஸ் டோட்டல் இன்கம். கிராஸ் டோட்டல் இன்கம்க்கு அஞ்சையும் ஆட் பண்ணுறோமா? சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபி, கேபிட்டல் கெயின்ஸு, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இந்த அஞ்சையும் கூட்டினா கிராஸ் டோட்டல் இன்கம் வருதா? கிராஸ் டோட்டல் இன்கம்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? சாப்டர் 6Aல டிடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சாப்டர் 6Aல செக்ஷன் 80Cலேருந்து 80U வரைக்கும் டிடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிடக்ஷன்ஸை கழிச்சிட்டிங்கன்னா வர்றது கிராஸ் டோட்டல் இன்கம்லேருந்து டிடக்ஷன்ஸ் கழிச்சிட்டிங்கன்னா வர்றது டேக்ஸபிள் இன்கம் அல்லது டோட்டல் இன்கம். இதுலேருந்து எதை மைனஸ் பண்ணோம்? கிராஸ் டோட்டல் இன்கம். முதல்ல 5 ஹெட், ஒவ்வொரு ஹெட்லையும் வரக்கூடிய இன்கம்மை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ண வர்றது கிராஸ் டோட்டல் இன்கம். கிராஸ் டோட்டல் இன்கம்லேருந்து டிடக்ஷன்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா வர்றது டேக்ஸபிள் இன்கம் ஆர் டோட்டல் இன்கம். இந்த கிராஸ் டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது கிளப்பிங் ஆஃப் இன்கம்மை, செட் ஆஃப், கேரி ஃபார்வர்டு அதெல்லாம் பண்ணணும். கிளப்பிங் ஆஃப் இன்கம் என்ன தெரியுமா? நம்ம மீனா வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம், ஞாபகம் இருக்கா? பொண்ணோட இன்கம்மை அவங்களோட இன்பார்ன் டேலண்ட் அண்ட் கெப்பாசிட்டினால வந்திருந்ததுன்னா அதுக்கு அவங்க பேர்லேயே அசஸ்மெண்ட் பண்ணிடலாம். யார்? பொண்ணோட பேர்லேயே பண்ணிடலாம். அதர்வைஸ் அந்த இன்கம்மை, மைனரோட இன்கம்மை யார் கூட கிளப் பண்ணணும்? பேரண்டோட இன்கம் கூட கிளப் பண்ணணும். கிளப்பிங் ஆஃப் இன்கம் பெரிய ப்ரொவிஷன் செக்ஷன் 60லேருந்து 64 வரைக்கும் வரும். இங்கே நம்ம 59ல் முடிச்சோமா? 59க்கு அடுத்து என்ன வருது? 60 to 64 கிளப்பிங் ப்ரொவிஷன். கிளப்பிங் ஆஃப் இன்கம் பண்ணணும். கிளப்பிங் ஆஃப் இன்கம்ங்கிறது என்னென்னா அந்தந்த ஹெட்டில் தான் கிளப்பிங். இப்போ மீனா பொண்ணு பேரில் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அதோட இன்கம்மை இவங்களோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் கூட கிளப் பண்ணிக்கணும். ஓகேவா? அவங்களுக்கு பிஸ்னஸ் இன்கம் இருந்தால் இவங்களோட பிஸ்னஸ் இன்கம் கூட கிளப் பண்ணிக்கணும். அவங்களுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இருந்தால் இவங்களோட இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் கிளப்பிங் ஆஃப் இன்கம் பண்ணதுக்கப்புறம் தான் டிடக்ஷன்ஸ் வரும். டிடக்ஷன்ஸுமே அவங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய டிடக்ஷன்ஸை இவங்களோட எலிஜிபிள் டிடக்ஷன்ஸில் மைனஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கிளப்பிங் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது என்னன்னா இன்கம் ஆஃப் த அதர் பர்சன் இன்க்ளூடபிள் வித் த அசஸீஸ் இன்கம் அப்படிங்கிறது. அது கூட அந்தந்த ஹெட் வச்சு தான் நம்ம இன்க்ளூட் பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் இதில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ என்னோட ப்ராப்பர்ட்டி நான் என்னோட டாட்டருக்கு மாற்றிடுறேன், எந்த கன்சிடரேஷனுமே இல்லாமல் ப்ராப்பர்ட்டியை மட்டும் மாற்றிருக்கேன் அல்லது இன்கம்மை மட்டும் மாற்றிருக்கேன்னா கன்சிடரேஷன் இல்லாமல் அப்படிங்கும்போது ஈவன் இஃப் த ப்ராப்பர்ட்டி இஸ் இன் ஹர் நேம் அப்படின்னா கூட த இன்கம் ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி ஹேஸ் டு பி கிளப்டு வித் மை இன்கம். என்னோட இன்கம் கூட தான் கிளப் பண்ணும். ஸோ இதைத்தான் கிளப்பிங் ஆஃப் இன்கம்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் செக்ஷன் 60 to 64. இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்தந்த ஹெட்டோட இன்கம் கூட தான் கிளப் பண்ணணும். கிளப்பிங்கிறது மொத்தமாக பண்ண முடியாது. அந்தந்த ஹெட்டில் கிளப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கிராஸ் டோட்டல் இன்கமே கால்குலேட் பண்ணணும். இன்னொன்று, நமக்கு எனக்கு 4 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 ப்ராப்பர்ட்டியில் லாஸ் வருது, 2 ப்ராப்பர்ட்டியில் ப்ராப்பர்ட்டி வருது அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்? ஒரு சோர்ஸில் வர லாஸை அதே ஹெட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு சோர்ஸில் செட் ஆஃப் பண்ணலாம். புரியுதா? அதே ஹெட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு சோர்ஸ். இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எனக்கு 2 ப்ராப்பர்ட்டியில் லாஸ் வருது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1ல் லாஸ் வருது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2ல் ப்ராஃபிட் வருது அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்? இதோட லாஸை இதோட ப்ராஃபிட்டில் என்னால் என்ன பண்ணிக்க முடியும்? செட் ஆஃப் பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க? இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட். இதெல்லாம் பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போமா. இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறதுனால அந்த டோட்டலாக எப்படி கம்ப்யூட் பண்ணுவோம் அப்படிங்கிறதோட ஓவர் வியூ தான் கொடுக்குறோம். ஸோ இப்போது கிளப்பிங் ஆஃப் இன்கம்க்கு அடுத்து நம்ம என்ன சொல்கிறோம்? செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்டு. ஒருவேளை என்னால் இந்த வருஷம் செட் ஆஃப் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணலாம்? அதை அடுத்த வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஒருவேளை ஒரே சோர்ஸில் என்னால் அதை செட் ஆஃப் பண்ண முடியல அப்படின்னா வேறு சோர்ஸில், அதாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வர லாஸை நான் சேலரி இன்கமில் செட் ஆஃப் பண்ணலாம். ஓகேவா? பிஜிபிபியில் வர லாஸை நான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஆனால் சேலரியில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்குது.
பட் என்னென்னா ஒரு சோர்ஸில் வரக்கூடிய லாஸை அதே ஹெட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு சோர்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அதுக்கு பேர் வந்து இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஒரு சோர்ஸில் வர லாஸை வேற ஒரு ஹெட்டோட அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு. ஸோ அப்போ நீங்கள் கிராஸ் டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணிட்டு தான் கிராஸ் டோட்டல் இன்கமே எடுக்கணும். ஓகேவா? அதில் இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து செக்ஷன் 70, இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து செக்ஷன் 71. கரண்ட் இயரில் என்னால் லாஸை செட் ஆஃப் பண்ண முடியலன்னா நான் என்ன பண்ணோம், அடுத்த வருஷத்துக்கு அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். கேரி ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் இயர். அவ்வளோதான், கிராஸ் டோட்டல் இன்கம் முடிந்தது. அடுத்து டோட்டல் இன்கம் செக்ஷன் 2 கிளாஸ் 45. கிராஸ் டோட்டல் இன்கம்க்கு செக்ஷன் என்ன சொன்னோம்? செக்ஷன் 80, 80B சப்செக்ஷன் 5. 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கமோட டோட்டலுக்கு செக்ஷன் 14 சொன்னோமா? செக்ஷன் 14. டோட்டல் இன்கம்க்கு வந்து செக்ஷன் 2 கிளாஸ் 45 ரெட் வித் செக்ஷன் 80A சப்செக்ஷன் 1. டோட்டல் இன்கம், டோட்டல் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணோம்? நம்ம கிராஸ் டோட்டல் இன்கம்ல இருந்து டிடக்ஷன்ஸ் கழிச்சதுக்கு அப்புறம் பாக்கி வர்றது. செக்ஷன் 2 கிளாஸ் 45 ரெட் வித் செக்ஷன் 80A சப்செக்ஷன் 1. ஓகேவா? ஸோ டோட்டல் இன்கம்க்கு நம்ம என்ன பண்ணுறோம்? கிராஸ் டோட்டல் இன்கம்ல இருந்து டிடக்ஷன்ஸை மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் வர்றது டோட்டல் இன்கம். இதில் டோட்டல் இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து 4,84,822 ரூபா இன்கம். 80A சப்செக்ஷன் 1. இது வந்து அந்த டிடக்ஷன்ஸ் சாப்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த டோட்டல் இன்கம் எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அது டிடக்ஷன் சாப்டர் எடுக்கும்போது பார்த்துக்கலாம். ஸோ இங்கே நான் சொல்கிறதே டோட்டல் இன்கம் வந்து ப்ரொவிஷனே எங்கே கொடுத்துருக்காங்கன்னா செக்ஷன் 2 கிளாஸ் 45 ரெட் வித் செக்ஷன் 80A சப்செக்ஷன் 1. டோட்டல் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? மைனஸ் டிடக்ஷன்ஸ் அண்டர் சாப்டர் 6A. 80Aல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க கிளைம் பண்ணக்கூடிய டிடக்ஷன் வந்து அவங்களோட டோட்டல் இன்கம்க்கு மேலே இருக்கக்கூடாது. ஏன்னா இன்கம் வந்து நம்ம நார்மலாக கால்குலேட் பண்ணும்போது நெகட்டிவ் இன்கம் இருக்கலாம். பட் உங்களோட டோட்டல் இன்கம் ஆர் டாக்ஸபிள் இன்கம் நெகட்டிவ் காமிக்க முடியுமா? முடியாதா? காமிக்க முடியாது. மேபி லாஸ் இருந்ததுன்னா அதை நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கணுமே தவிர நம்ம ரிட்டர்ன் காமிக்கும் போது நெகட்டிவாக காமிக்க முடியாது. லாஸ் ஏதாவது இருந்தது செட் ஆஃப் பண்ணாமல் அப்படின்னா அதை நான் சப்சிக்வெண்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படின்னு டிஸ்க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஸோ டோட்டல் இன்கம் நெகட்டிவாக இருக்காது. இன்னொன்று நம்ம கிளைம் பண்ணக்கூடிய டிடக்ஷன்ஸ் வந்து நம்ம எதை விட ஜாஸ்தியாக பண்ண முடியாது, டோட்டல் இன்கம்மை விட ஜாஸ்தியாக பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால தான் அதை ரெட் வித் 80A சப்செக்ஷன் 1 கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னொன்று எல்லா டோட்டல் இன்கமுக்குமே 2 டேக்ஸ் சொல்கிறோமா? 2 டேக்ஸ் ரேட் சொல்லியிருக்கோமே. என்ன? நார்மல் டேக்ஸ் ரேட்டு, ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட். நார்மல் டேக்ஸ் ரேட் எதில் கொடுத்துருக்காங்க? ஃபினான்ஸ் ஆக்டில். ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட் எதில் கொடுத்துருக்காங்க? இன்கம் டேக்ஸ் ஆக்டில். இப்போ கிராஸ் டோட்டல் இன்கம்க்கும் டோட்டல் இன்கம்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? இஸ் தேர் எனி டிஃப்ரென்ஸ்? கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிராஸ் டோட்டல் இன்கமில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம்? செட் ஆஃப், கேரி ஃபார்வர்டு அது எல்லாமே பண்ணுறோமா? கிராஸ் டோட்டல் இன்கமில் அக்ரிகேட் ஆஃப் இன்கம் அண்டர் ஆல் த 5 ஹெட்ஸ் ஆஃப்டர் அட்ஜஸ்டிங் தி செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸ். டோட்டல் இன்கம் அப்படிங்கிறது இட் இஸ் ரெஃபர்ட் அண்டர் செக்ஷன் 5 அண்ட் டிஃபைன்ட் அண்டர் செக்ஷன் 2 கிளாஸ் 45. டேக்ஸ் வந்து கிராஸ் டோட்டல் இன்கம்க்கு போடணுமா, டோட்டல் இன்கம்க்கு போடணுமா? டோட்டல் இன்கம்க்கு. ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம்க்கு டேக்ஸ் இஸ் நாட் கால்குலேட்டட் ஆன் கிராஸ் டோட்டல் இன்கம், பட் டேக்ஸ் இஸ் கால்குலேட்டட் ஆன் டோட்டல் இன்கம். கிராஸ் டோட்டல் இன்கம் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுமா வேண்டாமா? ரவுண்ட் ஆஃப் பண்ண வேண்டியதில்லை. பட் டோட்டல் இன்கம்மை நியரஸ்ட் 10 rupeesக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்போ நியரஸ்ட் 10 rupeesனா இதை நான் எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுவேன்? 4,84,820 ரவுண்ட் ஆஃப் பண்ணுவேன். ஒருவேளை 4,84,828 இருந்ததுன்னா நான் அதை எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுவேன்? 830 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவேன். எபவ் 5 இருந்ததுன்னா நெக்ஸ்ட், பிலோ 5 அண்ட் 5 இருந்ததுன்னா பிலோ. Tax is required to be calculated on round of income. பட் கிராஸ் டோட்டல் இன்கம்மை நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம்? ரவுண்ட் ஆஃப் பண்ண மாட்டோம். கிராஸ் டோட்டல் இன்கமில் கிளப்பிங் எல்லாம் வருமா? அதுலேயும் கிளப்பிங் இருக்கும்,
கிளப்பிங் பண்ணது போக பாக்கி அதில் டிடக்ஷன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணதுக்கப்புறம் வர்றது தான் நமக்கு டோட்டல் இன்கம். கிராஸ் டோட்டல் இன்கமில் கரண்ட் இயர் லாஸு, ப்ராட் ஃபார்வர்ட் லாஸு, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வரும். டோட்டல் இன்கமில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்காது. நோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் செட் ஆஃப் லாஸஸ். கிராஸ் டோட்டல் இன்கம்லேருந்து டிடக்ஷன் கிளைம் பண்ணுவோம். அந்த டிடக்ஷன் கிளைம் பண்ணதுக்கப்புறம் வர்றது தான் டோட்டல் இன்கம். அதனால் டோட்டல் இன்கம்லேருந்து டிடக்ஷன் கிளைம் பண்ண மாட்டோம். ரவுண்ட் ஆஃப் இன்கமையும் நியரஸ்ட் 10 rupeesக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும், டேக்ஸையும் நியரஸ்ட் 10 rupeesக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இன்கம்மை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு செக்ஷன் 288A, டேக்ஸை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு 288B. பைசாலாம் எடுக்கவே மாட்டோம். 288A வந்து ரவுண்ட் ஆஃப் ஆஃப் இன்கம், 288B வந்து ரவுண்ட் ஆஃப் ஆஃப் டேக்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் இஃப் இட் இஸ் அன் இன்ட்ரடக்ஷன், நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரொசீஜர் ஃபார் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டிக்கு என்னெல்லாம் பண்ணுவோமோ அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் ஒரு தடவை செக்லிஸ்ட் சொல்கிறேன், அதில் ஒன்று மட்டும் நம்ம என்ன பார்க்கல, பாக்கியெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ நார்மலாக ஒருத்தரோட இன்கம் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா, அந்த இன்கம்மை கேல்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ரெசிடெண்ட்டா, நான் ரெசிடெண்ட்டா. ரெசிடென்ட்டுன்னு சொன்னோன்னா ஆர்டினரியா, நாட் ஆர்டினரியா, இதெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதைத்தான் அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம், விச் மீன்ஸ் த நெக்ஸ்ட் கிளாஸில். ஸோ அப்போ டிட்டர்மினேஷன் ஆஃப் த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வேரியஸ் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் சொல்கிறோம் இல்லையா, 5 heads ஆஃப் இன்கம், அதுக்கு கீழே அவங்களோட இன்கம் என்ன அப்படிங்கிறத கம்ப்யூட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கிராஸ் டோட்டல் இன்கம் எடுக்கிறோம். கிராஸ் டோட்டல் இன்கம்லேருந்து டிடக்ஷன்ஸ் கழிச்சதுக்கப்புறம் வர்றது டோட்டல் டேக்ஸபிள் இன்கம். டோட்டல் டேக்ஸபிள் இன்கம்மை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். எதுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம்? நியரஸ்ட் 10 rupeesக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ண டோட்டல் இன்கம்க்கு டேக்ஸ் லைபிலிட்டி கால்குலேட் பண்ணுறோம், எய்தர் அட் நார்மல் டேக்ஸ் ரேட் ஆர் அட் ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட்டு. அந்த டேக்ஸ் லைபிலிட்டியில் ரிபேட்டு கிளைம் பண்ணுறோம். ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A, ரிபேட்டு ப்ரொவிஷன் அண்ட் டேக்ஸ் கால்குலேஷன் டேக்ஸ் ரேட் எல்லாம் சொல்லும்போது சொல்கிறேன். ரிபேட்டு கிளைம் பண்ணுறோம். ரிபேட்டு கழிச்சதுக்கப்புறம் வர வேல்யூ, அதுக்கு சர்சார்ஜ் அப்ளிகபிலிட்டி இருந்தால் சர்சார்ஜ் கால்குலேட் பண்ணுறோம். சர்சார்ஜும் போட்டதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ஸு 4%, அது போட்டதுக்கப்புறம் டேக்ஸ் வந்துடுதா. ஃபைனலாக என்ன பண்ணுறோம்? டேக்ஸை ரவுண்ட் ஆஃப் பண்ணி டேக்ஸ் கட்டுறோம். ஸோ இட் இஸ் அ 10 step ப்ரொசீஜர். ஃபஸ்ட் என்ன பண்ணோம்? டிட்டர்மினேஷன் ஆஃப் தி ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ரெண்டாவது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் அண்டர் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம். அது எல்லாத்தையும் சேர்த்தனோன்னா செக்ஷன் 14 படி கிராஸ் டோட்டல் இன்கம். அதுலேருந்து டிடக்ஷன்ஸ் கழிச்சிட்டிங்கன்னா வர்றது டோட்டல் டேக்ஸபிள் இன்கம். டோட்டல் டேக்ஸபிள் இன்கம்மை நியரஸ்ட் 10 rupeesக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறோம். ரவுண்ட் ஆஃப் பண்ண அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் லைபிலிட்டி கால்குலேட் பண்ணுறோம். டேக்ஸ் லைபிலிட்டியிலேருந்து ரிபேட்டு கிளைம் பண்ணுறோம். ரிபேட்டுக்கு அப்புறம் சர்சார்ஜ் இருந்தால், ரிபேட் இருந்தால் ரிபேட்டு கிளைம் பண்ணோம், கண்டிப்பாக பண்ணணும்னு இல்லை, இஃப் அப்ளிகபிள். சர்சார்ஜை இஃப் அப்ளிகபிள் ஆட் பண்ணோம். சர்சார்ஜையும் டேக்ஸையும் ஆட் பண்ணி வர்ற அமௌண்ட்டுக்கு செஸ் போடணும். ரிபேட்டை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் வர அமௌண்ட்டுக்கு தான் சர்சார்ஜு. சர்சார்ஜையும் டேக்ஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் வர டோட்டலுக்கு தான் வந்து செஸ்ஸு 4%. அதுக்கப்புறம் ஃபைனலாக வர டேக்ஸை ரவுண்ட் ஆஃப் பண்ணி டேக்ஸ் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும். இதுதான் வந்து என்டையர் டேக்ஸோட ப்ரொசீஜர். மொத்தம் வந்து 200 எத்தனை செக்ஷனு? 298 செக்ஷனு. ஆனால் உங்களுக்கு இன்டர்மீடியேட்டில் வச்சுருக்கிறது அவ்வளோ செக்ஷன்ஸ் எல்லாம் வைக்கல. நம்ம மெயினாக இங்கே படிக்க வேண்டியது 5 heads ஆஃப் இன்கம் தான் படிக்கணும். கேபிட்டல் வெர்சஸ் ரெவென்யூ ரெசிப்ட். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம இன்கமோட டிஸ்கஷன் பண்ணும்போதே நம்ம என்ன சொல்லிட்டோம்னா, கேபிட்டல் ரெசிப்ட் இஸ் taxable only when it is specified, revenue receipt is exempted only when it is specified ன்னு சொல்லிட்டோம். அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், கேபிட்டல் ரெவென்யூ கிளாசிஃபிகேஷன் இஸ் மேண்டேட்டரி ஃபார் டேக்ஸிங். ஏன்னா அது கேபிட்டலாக ரெவென்யூவா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். A capital receipt is not liable to tax unless specifically provided in the act, whereas a revenue receipt is not exempted unless specifically provided in the act. அப்போது சில கேபிட்டல் ரெசிப்ட் டேக்ஸபிள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல வரக்கூடிய ப்ராஃபிட் மட்டும் டேக்ஸபிள், அதாவது கேபிட்டல் கெயின் மட்டும் டேக்ஸபிள். அதர்வைஸ் இட் இஸ் நாட் டேக்ஸபிள். அப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இன்கம் டெஃபினேஷனே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 clause 24ல் நம்ம இன்கம் அப்படின்னு சொல்லும்போதே இன்கம் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு தான் அவன் டெஃபினேஷனே சொல்கிறான். ஸோ இட் இஸ் அ இன்க்ளூசிவ் டெஃபினேஷன், விச் மீன்ஸ்
அவங்க கொடுத்துருக்க லிஸ்ட் இல்லாமல் வேறு எதுவும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. பர்சனுக்கு சொன்ன மாதிரி தான், எக்ஸாஸ்டிவ் இல்லை. அப்போ நிறைய ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இது கேபிட்டலா, ரெவென்யூவா, டாக்ஸபிளா இல்லையா அப்படிங்கிறது. இன்னொன்று இதை டிஸ்டிங்ஷன் பண்ணுறதுக்காக நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஜுடிஷியல் டெசிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் கேபிட்டல் ரெவென்யூ கிளாஸிஃபிகேஷனே பண்ணுறோம். சிஎம்ஏ இன்டர்மீடியேட்டை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 7 மார்க்கில் ஒரு டிரான்சாக்ஷனை கொடுத்துட்டு இது கேபிட்டலா ரெவென்யூவான்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கிறான். 7 டிரான்சாக்ஷன் கொடுத்து 7 டிரான்சாக்ஷனுக்கு நீங்கள் கேபிட்டலா ரெவென்யூவான்னு ஐடென்டிஃபை பண்ணாலே 7 மார்க்கு. உடனே ஆசை தான். போன அட்டம்ப்டுக்கு முந்தின அட்டம்ப்ட்ல கேட்டிருந்தாங்க. ஓகே, பிரின்சிபல்ஸ் ஃபார் டிஸ்டிங்ஷன். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து கேபிட்டல் ரெசிப்டா ரெவென்யூ ரெசிப்டா அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு 8 பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆஸ் பர் த ஜுடிஷியல் டெசிஷன்ஸ், விச் மீன்ஸ் கோர்ட்டுக்கு போய் அது கேபிட்டலாக ரெவென்யூவான்னு இன்டர்பிரட்டேஷன் ஆகி ஃபைனலாக அது கேபிட்டலாக ரெவென்யூவான்னு சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த ஆர்டர் படி அவங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்பிரட்டேஷன் ரெக்வயர்டு, அதனால தான் அதை 7 மார்க்கில் கேட்குறாங்க. ஆனால் அந்த அட்டெம்ப்ட் ரொம்ப ஈஸிமா 7 1 மார்க்கு கரெக்டாக கொடுத்து 7 டிரான்சாக்ஷன் கொடுத்து அவங்க கேபிட்டலாக ரெவென்யூவான்னு மட்டும் கரெக்டாக போட்டுருந்தாங்கன்னா 7 மார்க். அதே அட்டெம்ப்ட்டில் அக்கௌண்ட்ஸில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 7 டிரான்சாக்ஷன் கொடுத்து கேபிட்டலாக ரெவென்யூவான்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்க. போன அட்டெம்ப்ட்டுக்கு முந்தின அட்டெம்ப்ட்டுன்னு நினைக்கிறேன், தெரில, எனக்கு தெரியாது, நோ கமெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் இன் லம்சம் ஆர் இன் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ இது நம்ம இன்கம்மை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போதே சொல்லிட்டோம். அது லம்சமா இன்ஸ்டால்மெண்ட்டா அப்படிங்கிறது இட் வில் நாட் மேக் எனி டிஃப்ரென்ஸ் ஆஸ் ரிகார்ட்ஸ் இட்ஸ் நேச்சர். ஓகேங்களா? லம்சமாக வாங்கினா கேபிட்டலு, இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கினா ரெவென்யூ அப்படிங்கிறது கிடையாது. நம்ம இன்கம் டிஸ்கஸ் பண்ணும்போதே சொன்னோம், ராயல்ட்டியே நான் லம்சமாக வாங்கினாலும் இன்கம் தான், இன்ஸ்டால்மெண்ட்டாக வாங்கினாலும் இன்கம் தான். இப்போ ஒரு ரெமுனரேஷனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் 3 இயர் கான்ட்ராக்டுக்கு போகிறாரு. 3 இயர் கான்ட்ராக்டுக்கு போய் 3 வருஷ சம்பளத்தையும் மொத்தமாக வாங்கிட்டாரு அப்படிங்கிறதுக்காக, லம்சமாக வாங்கினதுக்காக அதை நம்ம என்ன ட்ரீட் பண்ண முடியாது, கேபிட்டல் ரெசிப்டாக ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் டிஸ்டிங்ஷனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது லம்சமா அல்லது இன்ஸ்டால்மெண்ட்டா அப்படிங்கிறது இட் இஸ் இரலவெண்ட். இட் இஸ் இரலவெண்ட், இட் இஸ் நாட் ரெலவெண்ட். நேச்சரை வச்சு தான் டிசைட் பண்ணோம், நீங்கள் லம்சமாக இன்ஸ்டால்மெண்ட்டான்னு வச்சு டிசைட் பண்ண முடியாது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நேச்சர் ஆஃப் ரெசிப்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ரெசிபியன்ட் தான் பார்க்கணும். நேச்சர் ஆஃப் ரெசிப்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ரெசிபியன்ட். ரெசிபியன்ட்டோட கையில் அது என்னன்னு தான் பார்க்கணுமே தவிர கொடுக்குறவங்க கையில் என்னன்னு பார்க்கக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கம்ப்யூட்டர் விற்கிறவர்கிட்ட போய் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வரேன். ஓகேங்களா? நான் வாங்கியிருக்கேன், எனக்கு அது கேபிட்டல் அசட்டு. ஓகேங்களா? எனக்கு அசட்டுங்கிறதுக்காக வாங்குறவருக்கு அது அசட்டாக இருக்க முடியாது. ஏன்னா ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸில் தான் அவர் அந்த கம்ப்யூட்டரை சேல் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது இன் ஹிஸ் ஹேண்ட் இட் இஸ் ரெவென்யூ. அப்போ நம்ம இன்கம் அப்படின்னு பார்க்கும்போதே யாரோட பெர்ஸ்பெக்டிவில் தான் பார்க்கணும், ரெசிபியன்ட்டோட பெர்ஸ்பெக்டிவில் தான் நீங்கள் பார்க்கணும். யார்கிட்டேருந்து வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கக்கூடாது. அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்டை கன்சிடர் பண்ணணுமா? அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் இஸ் இரலவெண்ட். அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்டை கன்சிடர் பண்ணணும்னு சொன்னால் உடனே நம்ம ஆளுக்கு பூரா என்ன பண்ணுவாங்க, இன்கம் பூரா கேபிட்டல் ரெசிப்ட்னு அக்கௌண்டிங் என்ட்ரி போட்டுருவாங்க. அதனால அவங்க கிளியராக என்ன சொல்லிட்டாங்க, அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் இஸ் இரலவெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் வேஸ்டிங் அசெட். இன்கம் ஃப்ரம் வேஸ்டிங் அசெட்ஸ். வேஸ்டிங் அசெட்ஸ்னா என்னம்மா? மைன்ஸ், குவாரிஸ், அதெல்லாம் வந்து வேஸ்டிங் அசெட். வேஸ்டிங் அசெட்லேருந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டெப்ளாய் பண்ணுறாங்க, வெட்டி தான் எடுப்பாங்க. கிரானைட் குவாரி எடுத்துட்டிங்க அப்படின்னா கிரானைட்டை வெட்டி தான் எடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த கிரானைட்டை வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு வரும்போது டெப்ளாய் பண்ணுறாங்க அந்த அசெட்டை. அப்போ நார்மலாக அசெட்டை வந்து நம்ம கேபிட்டலாக தான் வைப்போம். பட் இங்கே என்ன பண்ணுறாங்க, வேஸ்டிங் அசெட்டை டெப்ளாய் பண்ணி தான் உங்களுக்கு ரெவென்யூவே ஜென்ரேட் ஆகுது. பை கன்சியூமிங் த கேபிட்டல் தான் உங்களுக்கு ரெவென்யூவே ஜென்ரேட் ஆகுது. ஸோ இட் இஸ் இன்கம். ஓகேங்களா? இன்கம் ஃப்ரம் வேஸ்டிங் அசெட் இஸ் அ ரெவென்யூ நேச்சர், இட் இஸ் நாட் கேபிட்டல் நேச்சர் ஈவன் இஃப் இட் இஸ் அ கன்சம்ஷன் ஆஃப் கேபிட்டல். அடுத்து மேக்னிடியூட் ஆஃப் ரெசிப்டை கன்சிடர் பண்ணணுமா? ரொம்ப கம்மியாக தாங்க வந்துச்சு, இல்லைங்க ஜாஸ்தியாக வந்துச்சு, பிக் ஆர் ஸ்மால்
அதை வந்து கன்சிடர் பண்ணுமா அப்படின்னா தட் இஸ் irrelevant. Magnitude of receipt is irrelevant. Time of receipt relevant-ஆ அப்படின்னு கேட்டிங்கன்னா nature has to be decided at the time of receipt, not later. ரிசீவ் பண்ணும்போது தான் அதோட நேச்சர் பார்க்கணும். ஸோ டைம் ஆஃப் ரெசிப்ட் ரெலவெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெலவெண்ட் தான். குவாலிட்டி ஆஃப் ரெசிப்ட். குவாலிட்டி ஆஃப் ரெசிப்ட். குவாலிட்டி ஆஃப் ரெசிப்ட் ரெலவெண்ட்டா வாலண்டரியா? அதுக்கு தான் நம்ம முதலே சொல்லிட்டோமே, லீகல் இன்கமாக இருந்தாலும் டேக்ஸபிள் தான், இல்லீகல் இன்கமாக இருந்தாலும் டேக்ஸபிள் தான். இப்போ குவாலிட்டி ஆஃப் ரெசிப்ட் வில் நாட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். வாலண்டரியாக இருந்தாலும் சரி, லீகலாக இருந்தாலும் சரி, குவாலிட்டி ஆஃப் ரெசிப்ட் இஸ் irrelevant. பர்பஸ் ஆஃப் கீப்பிங் an article. பர்பஸ் ஆஃப் கீப்பிங் an article அது கன்சிடர் பண்ணணுமா? கண்டிப்பாக ரெலவெண்ட்டு தான். இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் வாங்குறேன், நான் யூஸ் பண்ணுறதுக்காகன்னா இட் இஸ் அன் அசட். அதே கம்ப்யூட்டரை இந்த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸில் ட்ரேட் பண்ணுறதுக்காக வாங்குறேன் அப்படின்னா தட் இஸ் கேபிட்டல், சாரி தட் இஸ் ரெவென்யூ. நான் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்குறேன் அப்படின்னா தட் இஸ் கேபிட்டல். அதே நான் வாங்கி விற்கிறதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா தட் இஸ் ரெவென்யூ. அவ்வளோதான் பாயிண்ட் ஆஃப் டிஸ்டிங்ஷன் 8. இது வந்து எதுக்கு சொல்லியிருக்கோம்? நம்ம ரெசிப்ட்டுக்கு சொல்லியிருக்கோம். லம்சமாக இன்ஸ்டால்மெண்ட்டாக பார்க்க வேண்டாம். நேச்சர் ஆஃப் ரெசிப்ட்டு இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ரெசிபியன்ட் பார்க்கணும். அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்டு irrelevant. இன்கம் ஃப்ரம் வேஸ்டிங் அசட் இஸ் அன் இன்கம் ஈவன் இஃப் இட் இஸ் அ கன்சம்ஷன் ஆஃப் அ கேபிட்டல். மேக்னிடியூட் ஆஃப் ரெசிப்ட்டு கன்சிடர் பண்ண வேண்டாம். டைம் ஆஃப் ரெசிப்ட்டு த நேச்சர் ஹேஸ் டு பி டிட்டர்மைன்ட் அட் த டைம் ஆஃப் ரெசிப்ட்டு. குவாலிட்டி ஆஃப் ரெசிப்ட்டு irrelevant. Purpose of keeping an article கம்பல்சரியாக கன்சிடர் பண்ணணும். If you keep it for using for your own utilization, then it is capital. Otherwise, if you are purchasing it for trading it in the ordinary course of the business, it is revenue. இது வந்து கேபிட்டல் ரெசிப்ட் ரெவென்யூ ரெசிப்ட்டுக்கு டிஃபரன்ஸ். அடுத்த டிஃபரன்ஸ் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். Capital expenditure and revenue expenditure. Capital versus revenue expenditure. Capital expenditure வந்து not allowable as expense unless specifically allowed in the act, whereas revenue expenditure is allowable as expenses unless specifically disallowed. அங்கே சொன்னது அப்படியே வைஸ் வர்ஸா சொல்கிறோம். ஸோ அப்போ அதோட டிஃப்ரென்சியேஷனுக்கும் அவங்க நிறைய ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட்ஸு கொடுத்துருக்காங்க. பட் ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 13 கேட்டகரி பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா அக்வயரிங் அசட் ஆர் அட்வான்டேஜ் ஆஃப் என்டியூரிங் நேச்சர். அக்வயரிங் அசட் ஆர் அட்வான்டேஜ் ஆஃப் என்டியூரிங் நேச்சர். இப்போ நான் பண்ணக்கூடிய செலவு ஒரு அசட்டை அக்வயர் பண்ணுறதுக்காக நான் பண்ணியிருக்கேன், இல்லை அப்படின்னா என்னோட அசட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கேன், இல்லை என்னோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கேன், அந்த பர்பஸ்க்காக அப்படிங்கும்போது அக்வயரிங் அசட் ஆர் அட்வான்டேஜ் ஆஃப் என்டியூரிங் நேச்சர். என்னோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்காக நான் ஏதாவது எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தட் ஹேஸ் டு பி கன்சிடர்ட் ஆஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். என்னோட மெஷின் கெப்பாசிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் செலவு பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதே மெஷினை நான் ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது வந்து எனக்கு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இஃப் யுவர் எக்ஸ்பென்சஸ் brings an asset into existence-னா that is capital. அடுத்து கேபிட்டல் அசட்ஸ் பிலாங்கிங் டு தேர்ட் பார்ட்டி. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்டிங் வந்து ரெண்டட் பில்டிங். இந்த ரெண்டட் பில்டிங்கில் நான் ரெனோவேஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கேபிட்டல் அசட்ஸு பிலாங்கிங் டு தேர்ட் பார்ட்டி. தேர்ட் பார்ட்டி அசட்டு தான். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து ரூமு ப்ளைவுட் வச்சு தடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக நான் இங்கே ஒரு பில்டிங்காக சூப்பர் ஸ்ட்ரக்சர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ரூம் எடுக்கிறேன். ஸோ இட் இஸ் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் இந்த அசட்டு பிலாங்கிங் டு த அதர் பர்சன். பட் அந்த பில்டிங் நான் புதுசாக எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது இட் இஸ் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்.
நான் அதே ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெவன்யூவில் எடுத்துக்கணும். ஈவன் இஃப் த ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு த தேர்ட் பார்ட்டி, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பை அவர் செல்ஃப். இப்போ நான் ரெண்டட் பில்டிங்கில் நான் வந்து ஏதாவது சூப்பர் ஸ்ட்ரக்சர் எடுக்கிறேன் அப்படின்னா தட் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் ஆஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இல்லை அப்படின்னு வரும்போது நம்ம ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சராக எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே உங்கள் புக்கில் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பட் காமன் பேரலன்ஸில் என்னென்னா, நான் வந்து ஒரு லேண்டை ரெண்ட்டுக்கு எடுத்துடுறேன். லேண்டை ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு அந்த லேண்டில் நான் பில்டிங் கட்டுறேன் அப்படின்னு வரும்போது சூப்பர் ஸ்ட்ரக்சர் நான் தான் எடுத்திருக்கேன். அப்போ அது கண்டிப்பாக வந்து நான் என்னோடய புக்கில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக தான் கன்சிடர் பண்ண முடியும். ப்ராஃபிட் ஏர்னிங் ப்ராசஸில் நான் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் ஏர்னிங் ப்ராசஸ், அதில் நான் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணியிருக்கேன். தட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு இன் த ப்ராசஸ் ஆஃப் ஏர்னிங் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு வரும்போது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக வராது. ஏன்னா அக்விசிஷன் ஆஃப் அசெட்டுக்காக பண்ணியிருந்தா தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து ஆப்ஜெக்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன். ஆப்ஜெக்ட்னு சொல்ல இல்லை பர்பஸ் ஆஃப் த டிரான்சாக்ஷன் இருக்கலாம். ஆப்ஜெக்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன். If it is in the nature of the trade, revenue. Otherwise than for the purpose of the trade, it is capital. அடுத்து வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல், சர்க்குலேட்டிங் கேபிட்டல். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது ஃபிக்ஸட் கேபிட்டலுக்காக இருந்தது அப்படின்னா இட் இஸ் கேபிட்டல். அதே சர்க்குலேட்டிங் கேபிட்டலாக இருந்ததுன்னா ரெவன்யூ நேச்சர் தான். சர்க்குலேட்டிங் கேபிட்டல்னா ஸ்டாக் வாங்குறீங்க, கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் சர்க்குலேட்டிங் கேபிட்டல். If the expenditure is for fixed capital, na da neenga capital expenditure la eludha mudiyum. If the expenditure is for circulating capital, then it is revenue expenditure. Expenditure on removing distraction. ரிமூவிங் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வரும்போது இன்கேஸ் அந்த ரிமூவிங் டிஸ்ட்ரக்ஷன் லீட்ஸ் டு டெவலப்மெண்ட் ஆஃப் அ கேபிட்டல் அசெட்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடு இருக்குது, அந்த வீடை ஃபுல்லாக இடிச்சுட்டு அந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க. ஓகேவா? அந்த டிஸ்ட்ரக்ஷன் எதுக்காக? ஃபார் த பர்பஸ் ஆஃப் பில்டிங் அ ப்ராப்பர்ட்டி. அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம ரெவன்யூ கேபிட்டலாக எடுத்துக்கலாம். அதர்வைஸ் இட் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் அஸ் ரெவன்யூ. பேமெண்ட் டு வார்ட் ஆஃப் காம்படிஷன். வார்ட் ஆஃப்னா என்ன? என்னோட காம்படிட்டருக்கு பணம் கொடுத்து செட்டில் பண்ணுறது. பேமெண்ட் டு வார்ட் ஆஃப் காம்படிஷன். காம்படிஷனை வார்ட் ஆஃப் பண்ணால் எனக்கு ஃபியூச்சர் ப்ராஃபிட் என்டியூரிங் நேச்சர் தானே, டெவலப் ஆகும் தானே. ஸோ இட் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் அஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஒர்க்கிங் எக்ஸ்பென்சஸ். ஒர்க்கிங் எக்ஸ்பென்சஸ்னால் டே டு டே எக்ஸ்பென்சஸ் பண்ணுறாங்க கம்பெனியில். கேபிட்டலா ரெவன்யூவா? ரெவன்யூ. இஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் அ பார்ட் ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பென்சஸ் இன் ஆர்டினரி கமர்ஷியல் ட்ரேடிங், இட் இஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்டென்ஷன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் அ ப்ராப்பர்ட்டி. இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. ஒரு ஃப்ளோர் இருக்குது, அதுக்கு பதிலாக செகண்ட் ஃப்ளோர் கட்டுறது. இல்லை அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் அ மெஷினரி. இட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். பட் அதே வந்து ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸில் பண்ணியிருந்தாங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ்லன்னு வச்சுக்கோங்க, ஐ எம் அ பில்டர், நான் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பில்டிங் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அது அப்போ வந்து எனக்கு இது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். சப்ளை ஆஃப் ரா மெட்டீரியல். ஆப்வியஸ்லி supply of raw material. Additions in a building. இந்த additions in a building நம்ம இங்கே கொடுத்ததும் ஒன்று தான். இந்த கேபிட்டல் அசெட் பிலாங்கிங் டு தேர்ட் பார்ட்டி. இந்த தேர்ட் பார்ட்டி வந்து அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து லேண்ட்லார்டு டெனண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக எடுத்துக்கலாம்.
அப்படி இல்லாமல் வேறு யாராவது தேர்ட் பார்ட்டியோட பில்டிங்கில் போய் நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா தட் ஹேஸ் டு பி டேக்கன் ஆஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். புரியலையா? நான் ரெண்டல் எடுத்திருக்க பில்டிங்கில் நான் ஏதாவது சூப்பர் ஸ்ட்ரக்சர் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ரெண்டல் எடுத்திருந்தாலும் அவர் தேர்ட் பார்ட்டி தானே. எனக்கு தேர்ட் பார்ட்டி பில்டிங்கில் நான் வந்து இன்ன கெப்பாசிட்டி ஆஃப் டெனண்ட் நான் பண்ணும்போது தட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதர் தேன் டெனண்ட்டு வேறு யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி பில்டிங்கில் போய் நான் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறேன், பில்டிங் சூப்பர் ஸ்ட்ரக்சர் எடுக்கிறேன், நாளைக்கு கேஸ் போட்டு அவன் அந்த பில்டிங்கே இல்லைன்னு சொல்கிறான். அப்போ அது ரெவன்யூவில் தான் எழுதியாகணும், கேபிட்டல் லாஸ்ன்னு எழுத முடியாது, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ அதனால தான் இங்கே தேர்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லும்போது இஃப் இட் இஸ் ஹேவிங் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் டெனண்ட்டு லேண்ட்லார்டுன்னு வரும்போது நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக வச்சுக்கலாம். when an owner incurs expenditure on additions in a building which enhances its value, the expenditure can be a capital expenditure. Tenant incurs அப்படின்னு வரும்போது அவங்க பில்டிங் does not belong to him and ordinarily such an expenditure will be of a revenue nature அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம கேபிட்டல் நேச்சரில் தான் எடுப்போம். நான் அங்கே சொல்லும்போதே சொன்னேன், அது அவங்க ரெவன்யூன்னு சொல்லியிருக்காங்க, பட் தேர்ட் பார்ட்டியோடதாக இருந்தாலுமே அது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்போ நம்ம கண்ட்ரோலில் நான் யூஸ் பண்ணிக்கிற வரைக்கும் ஐ ஹாவ் டு கன்சிடர் தட் ஆஸ் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அக்யூசிஷன் ஆஃப் குட்வில். குட்வில் வாங்குறோன்னு வச்சுக்கோங்க, ஈவன் இஃப் இட் இஸ் அ இன்டான்ஜிபிள் அசட், acquisition of goodwill is a capital expenditure. ஒரு பில்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம். பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு மோர் தேன் த வேல்யூ ஆஃப் த அசட் இருந்ததுன்னா தட் ஹேஸ் டு பி ரெக்கார்டட் அஸ் குட்வில். இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அக்வயர் பண்ணும்போது குட்வில்கே ஒரு அமௌண்ட்டு கால்குலேட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா தட் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் அஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து கிரியேட்டிங், கியூரிங் ஆர் கம்ப்ளீட்டிங் டைட்டில். கிரியேட்டிங், கியூரிங் ஆர் கம்ப்ளீட்டிங் டைட்டில். டிஸ்பியூட்டிங் டைட்டில் வேறமா? இப்போ நான் வந்து ஒரு வீடு புதுசாக வாங்குகிற பில்டிங்க்கு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுறேன், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் கட்டுறேன், முனிசிபாலிட்டியில் போய் பேர் மாற்றுறதுக்கு எழுதி கொடுக்குறேன், அதுக்கு தனியாக பணம் கட்டுறேன். அது எல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் ஆர் கியூரிங் ஆர் கம்ப்ளீட்டிங் மை டைட்டில். என் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் பஞ்சாயத்து, அது என் இடமா அவங்க இடமான்னு வந்து டிஸ்பியூட் ஆகுது. ஸோ டிஸ்பியூட்டுக்காக கேஸ் போட்டு அதுக்காக செலவு பண்ணுறோம் அப்படின்னா expenses for disputing the title which is already in the possession of the person is revenue expenditure. ஓகேவா? என்னோட வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் இடையில ஏதாவது டைட்டில் ப்ராப்ளமோ இல்லை அப்படின்னா இது அவங்க இடமா என்னோட இடமா, அந்த செவுறு ஒன்றுதா என்னதா, என்னோட 2 அடி நீ எடுத்துக்கிட்ட, கோர்ட்டில் கேஸ் நடக்குதுன்னா தட் இஸ் டிஸ்பியூட்டிங் டைட்டில். டிஸ்பியூட்டிங் டைட்டிலாக இருந்ததுன்னா we have to consider that as revenue expenditure. If it is for கிரியேட்டிங் ஆர் கம்ப்ளீட்டிங் ஆர் கியூரிங் த டைட்டில், நான் புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய டிஃபெக்டை நான் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக நான் செலவு பண்ணியிருந்தேன், அதுதான் கியூரிங் த டைட்டில் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் பை த அசஸி ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிரியேட்டிங், கியூரிங் ஆர் கம்ப்ளீட்டிங் த டைட்டில் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆன் த அதர் ஹேண்ட் இஃப் சச் எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்கர்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் த சேம் இட் இஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். லாஸ்ட் டாபிக், டைவர்ஷன் ஆஃப் இன்கம், அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம். டைவர்ஷன் ஆஃப் இன்கம் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, என்னோட இன்கம்மை இப்போ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், எங்கள் 3 பேருக்கு சேர்த்து தான் அந்த இன்கம் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனியோட ஷேரை அண்டர் ரைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அண்டர் ரைட்டிங் கமிஷன் பிலாங்ஸ் டு ஆல் த 3. கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் 3 பேர் அக்கௌண்ட்டுக்கும் தனித்தனியாக போட முடியாது, அதனால நாங்கள் யாராவது ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு போடுறோன்னு என்னோட அக்கௌண்ட்டுக்கு போடுறாங்க, நான் வந்து இவங்க 2 பேருக்கும் அந்த கமிஷனை பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னா தட் இஸ் டைவர்ஷன் ஆஃப் இன்கம். கம்பெனி கூட நான் அண்டர் ரைட்டிங் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், இவங்க 2 பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, கம்பெனிலேருந்து அண்டர் ரைட்டிங் கமிஷன் வந்தோன்னா அதுலேருந்து இவங்களுக்கு நான் ஒரு போர்ஷன் கொடுக்குறேன், தட் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் அண்டர் ரைட் பண்ணியிருக்கோம், பட் கம்பெனி வந்து கிரெடிட் பண்ணும்போது என்னோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டாங்க, அவங்களோட போர்ஷனை நான் அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னா தட் இஸ் டைவர்ஷன் ஆஃப் இன்கம். இன் கேஸ் ஆஃப் டைவர்ஷன் ஆஃப் இன்கம் த இன்கம் இஸ் டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ரெசிபியன்ட். அவங்களே தான். இப்போ நான் 10 லட்ச ரூபா வாங்குறேன் அப்படின்னா எனக்கு 5 lakhs, அவங்க 2 பேருக்கு 2.5 lakhs 2.5 lakhs நான் டைவர்ஷன் தான் பண்ணியிருக்கேன்னா நான் 5 lakhsக்கு மட்டும் டேக்ஸ் கட்டினா போதும், அவங்க 2 பேரும் 2.5 lakhs 2.5 lakhs கட்டினா போதும். அதே வந்து என்னென்னா
அப்ளிகேஷன் டைவர்ஷன் ஆஃப் இன்கம், எனக்கு டேக்ஸே வந்து என்னோட இன்கமே எவ்வளோதான் 5 lakhs தான். பட் அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம்ங்கிறது என்னென்னா, நான் மட்டும்தான் கம்பெனி கூட ஷேரை அண்டர் ரைட் பண்ணியிருக்கேன், கம்பெனி எனக்கு 10 lakhs கொடுத்துட்றாங்க. அந்த அண்டர் ரைட்டிங் ப்ராசஸில் இவங்க 2 பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சப்போர்ட் பண்ணதுக்காக நான் வந்து அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறேன். அப்போ வந்து நான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து இட் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம். டிஃப்ரென்ஸ் புரியுதா? இப்போ நீங்கள் புக்கெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு 4 ஆத்தர் பேர் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த பப்ளிஷர் வந்து என்ன பண்ணுவாங்க, 4 பேருக்கு தனித்தனியாக அமௌண்ட் போட மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் அக்கௌண்ட்டுக்கு வருது அப்படின்னா அவர் மற்றவங்களுக்கு பிரித்து கொடுப்பார். அதை வந்து டைவர்ஷன் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை அவர் தான் ஆத்தர், பட் அவருக்கு வந்து 4 பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவர் அந்த ராயல்ட்டியை ரிசீவ் பண்ணோன்னா 4 பேருக்கு பிரித்து கொடுக்குறாரு அப்படின்னா தட் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம். இப்போ டைவர்ஷன் ஆஃப் இன்கம் அப்படின்னு வரும்போது நான் வந்து என்னோட இன்கமாகவே 5 lakhs காமிச்சா போதும். அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம்னு வரும்போது நான் என்னோட இன்கம்னு 10 லட்ச ரூபா காமிக்கணும், எக்ஸ்பென்சஸ்னு 5 லட்ச ரூபா காமிச்சு நெட் இன்கம் எனக்கு எவ்வளோ தான் வரும், 5 lakhs தான் வரும். ஸோ இதுதான் வந்து டைவர்ஷன் ஆஃப் இன்கம்க்கும் அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அடுத்து வந்து டேக்ஸ் ரேட். எல்லாம் ஆளாளுக்கு மாற்றி மாற்றி பார்த்தா நான் என்ன பண்ணுறது? இப்போ டேக்ஸ் ரேட்டுன்னு வரும்போது நம்ம பேசிக்காக பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி பார்க்கணும். ஒன்று வந்து டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம், இன்னொன்று வந்து ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் இஸ் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம், other one is old tax regime. Default old tax regime அல்லது இது வந்து optional tax regime அப்படின்னு சொல்லுவாங்க. Default tax regime வந்து section 115 BAC subsection 1A, இங்கே வந்து 115 BAC subsection 6. ஆப்ஷனல்னா நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்லேருந்து நீங்கள் ஆப்ட் அவுட் ஆனீங்கன்னா தான் யூ ஹாவ் டு ஆப்ட் அவுட். எனக்கு டிஃபால்ட் வேண்டாம், நான் வந்து நார்மலே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஆப்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமில் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். யாருக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் வரும்? இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப்க்கு வரும். ஓகேவா? இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப், ஏஓபி, பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன். இப்போ நான் ஃபஸ்ட்டு போடுறது ஆப்ஷனல் தான் போடுறேன். யார் யாருக்கு? இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப், ஏஓபி, பிஓஐ, ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன். நார்மலாக உங்களுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டு 2.5 lakhs. அப்போ 2.5 லட்ச ரூபா வரைக்கும் இருந்தால் டேக்ஸ் கட்ட வேண்டாம். ஓல்டு தான், நான் இன்னும் டிஃபால்ட்டுக்கு வரல. 2.5 lakhs பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டு. 2.5 lakhs to 5 lakhs 5%. 5 lakhs to 10 lakhs பாருங்க, அப் டு 2.5 lakhs பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட், நோ டேக்ஸு. 2.5 lakhsலேருந்து 5 lakhsக்குள்ளே அவங்களோட இன்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 4.8 lakhs வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டோட்டல் இன்கம் மைனஸ் 2.5 lakhs இன்டூ 5%. அப்படி தான் கேல்குலேஷன் போடணும். என்ன பண்ணோம்? டோட்டல் இன்கம் மைனஸ் 2.5 lakhs. அப்போ 4.8 lakhs என்னோட இன்கம்னா 4.8 lakhs மைனஸ் 2.5 lakhs இன்டூ 5%. ஒருவேளை என்னோட இன்கம் வந்து 5 lakhக்கு மேலே 10 lakhக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணோம், 12,500 ப்ளஸ்ஸு டோட்டல் இன்கம் மைனஸ் 5 lakhs இன்டூ 20%. இப்போ என்னோட இன்கம் வந்து 6 lakhs இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 6 lakhs இருந்தால் நான் என்ன பண்ணணும், இந்த இதில் வருவேன். அப்போ இந்த ஸ்லாபில் வரும்போது நான் என்ன பண்ணிக்கணும், 12,500 ப்ளஸ்ஸு டோட்டல் இன்கம் மைனஸ் 5 lakhs. ஏன் இங்கே 5 lakhs மைனஸ் பண்ணுறேன்னா அது இந்த ஸ்லாபில் வருது, அதனால 5 lakhs மைனஸ் பண்ணிக்கிறேன். 12,500 ஏன் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா
இங்கே இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2.5 lakhs-ஆ? 2.5 lakhs-க்கு 5% போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 12,500 வருதா? அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா தனியாக கால்குலேட் பண்ணாமல் இப்போ என்னோட இன்கம் வந்து ஃபால்ஸ் பிட்வீன் 5 lakh to 10 lakh இருந்தால் நான் என்ன பண்ணணும், டோட்டல் இன்கம்லேருந்து 5 lakh மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கு 20% கால்குலேட் பண்ணிடுங்க. அது கூட எதை ஆட் பண்ணிக்கிறீங்க நீங்கள்? 12,500 ஆட் பண்ணிக்கணும். ஒருவேளை என்னோட இன்கம் வந்து எபவ் 10 lakhs இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணணும், 1,12,500 ப்ளஸ்ஸு டோட்டல் இன்கம் மைனஸ் 10 lakhs இன்டூ 30%. ஓகேவா? ஸோ எபவ் 10 lakh இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன் எபவ் 10 lakhக்கு நான் இங்கே 1,12,500 போட்டிருக்கேன்னா இந்த ஸ்லாபுக்கு நான் எவ்வளோ போடணும்? 12,500 போடணும். இந்த ஸ்லாபுக்கு எவ்வளோ வருது? இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 5 lakhs-ஆ? 5 lakhs-க்கு 20% போட்டால் எவ்வளோ வருது? 1 lakh வருதா? அப்போ நான் என்ன பண்ணணும், 1,12,500 ப்ளஸ் டோட்டல் இன்கம் மைனஸ் 30 lakhs இன்டூ டோட்டல் இன்கம் மைனஸ் 10 lakhs இன்டூ 30%. புரிஞ்சுதா? திஸ் இஸ் த வே ஹவு டு கேல்குலேட்டு. நம்ம அங்கே உட்காந்து ஸ்லாப் ரேட் ஒன்றுக்கால கேல்குலேட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இன்கம் வந்து 7.2 lakhs அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா எந்த ஸ்லாப்பில் வருதுங்க? இந்த ஸ்லாப்பில் வருது. அப்போ இந்த ஸ்லாப்பில் வரும்போது நம்ம என்ன பண்ணிடணும், டோட்டல் இன்கம் எவ்வளோ எனக்கு? 7.2 lakhs. 7.2 lakhsலேருந்து 5 lakhs கழிச்சிருங்க. எவ்வளோ வருது? 2.2 lakhs வருது. 2.2 lakhsக்கு எத்தனை பர்சன்ட்? 20% போட்டால் 44,000. 44,000 ப்ளஸ் 12,500 போட்டிங்கன்னா 56,500 டேக்ஸ் மட்டும். இதுக்கு மேலே நான் வந்து ரிபேட்டு கிளைம் பண்ணணும், சர்சார்ஜ் கிடையாது. அப்போ ரிபேட்டு கிளைம் பண்ணோம். ரிபேட்டு கிளைம் பண்ணதுக்கப்புறம் எஜுகேஷன் செஸ் போடணும், ஹெல்த் அண்டு எஜுகேஷன் செஸ். ஹே, நான் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறதே டோட்டல் இன்கம்க்கு தான். டோட்டல் இன்கம் அப்படிங்கிறது ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் டிடக்ஷன்ஸ், ஆஃப்டர் டிடக்ஷன் தான் வந்து டோட்டல் இன்கம். ஓகேவா? இது வந்து யாருக்குன்னா நார்மல் பர்சனுக்கு, இண்டிவிஜுவலு, ஹெச்எஃப், ஏஓபி, பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன். இதில் இண்டிவிஜுவல் வந்து ரெசிடெண்ட்டாக இருக்கலாம், நான் ரெசிடெண்ட்டாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். கிளியரா? ஓகே. ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம ஆப்ஷனல் அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து ரெசிடெண்ட் இண்டிவிஜுவலுக்கும், ரெசிடெண்ட் இண்டிவிஜுவல் நான் ரெசிடெண்ட்டுக்கு கிடையாது, ரெசிடெண்ட் இண்டிவிஜுவலில் மட்டும் சீனியர் சிட்டிசன் அண்டு சூப்பர் சீனியர் சிட்டிசன் பிரிக்கிறோம். சீனியர் சிட்டிசன்னா யார்? அட்லீஸ்ட் 60 years ஆஃப் ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருந்தா. என்னைக்கு டேட்டில்? எந்த டேட்டில்? அசஸ்மெண்ட் இயர். அதனால தான் வந்து அதுக்கு நடுவில் ஒரு சர்க்குலர் ஒன்று கொடுத்தாங்க. என்னென்னா, இஃப் பர்த்டே ஃபால்ஸ் ஆன் 1st April, 1st April பர்த்டே ஃபால் ஆகுதுன்னா அந்த ஒரு நாளைக்காக அவனுக்கு அந்த பெனிஃபிட்டை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1st April இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம 1st April அன்னைக்கு அவங்களுக்கு வந்து 60 years கம்ப்ளீட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக நம்ம அசஸ்மெண்ட் இயர் தான் எடுக்கணும். பட் பர்த்டே ஃபால்ஸ் ஆன் 1st April அப்படின்னு வரும்போது அவங்க அதை இக்னோர் பண்ண சொல்கிறாங்க. 31st March தான் கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. 60 years கம்ப்ளீட் ஆகிருக்கும் ஆஸ் ஆன் 31st March. பட் 1st April அதில் இன்க்ளூட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் த ஆக்ட் பார்த்தோன்னா 31st March தான். பட் சர்க்குலரில் 1st April கன்சிடர் பண்ண சொல்கிறதுனால நம்ம 1st April அன்னைக்கு அவங்களுக்கு 60 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அந்த இயரில். அந்த 1st Aprilங்கிறத நம்ம அசஸ்மெண்ட் இயரில் பார்க்கணுமா, ப்ரீவியஸ் இயரில் பார்க்கணுமானா ப்ரீவியஸ் இயர் தான். ப்ரீவியஸ் இயரில் உங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும்? 60 years கம்ப்ளீட் ஆகிருந்தால் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டு 3 லட்ச ரூபா. இங்கே 2.5 lakhs அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் எவ்வளோ போட்டுக்கணும்? 3 lakhs போடணும். அப்போ இங்கே வந்து எவ்வளோ கம்மியாகுது? எனக்கு 50,000 ரூபா கம்மியாகுதா? 50,000 ரூபா கம்மியாகுது அப்படின்னா எனக்கு இங்கே வந்து நான் 12,500க்கு பதிலாக எவ்வளோ போட்டுக்கணும்? 10,000 போடணும். அதே மாதிரி இங்கே 1,12,500க்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கணும்? 1,10,000 போட்டுக்கணும். ஏன் நான் 1,10,000 போட்டேன்? அந்த 50,000க்கு ஒரு 5% மைனஸ் ஆயிரும். ஸோ மற்ற கேசஸாக இருந்தால் நான் என்ன பண்ணேங்க, 12,500 ஆட் பண்ணேன். பட் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு வரும்போது எனக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டு 3 lakhs வருது. அதனால நான் என்ன பண்ணுறேன், அந்த 2,500 மைனஸ் பண்ணி அப் டு 2.5 lakhs to 5 lakhs இருந்ததுன்னா டோட்டல் இன்கம் மைனஸ் 3 lakhs இன்டூ 5% கொடுக்குறேன். கரெக்டா? இங்கே வந்து 10,000 ப்ளஸ் அந்த டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிறோம். இங்கே வந்து 1,10,000 ப்ளஸ் அந்த டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிறோம். அடுத்து சூப்பர் சீனியர் சிட்டிசன். சூப்பர் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டே எவ்வளோ வந்துடுதுங்க? 5 lakh வந்துடுது. சூப்பர் சீனியர் சிட்டிசன்னா எத்தனை வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும்? 80 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். சீனியர் சிட்டிசன்னா எத்தனை வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும்?
60 வயசு. சூப்பர் சீனியர் சிட்டிசன்னா எத்தனை வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும்? 80 வயசு. பட் இந்த சீனியர் சிட்டிசன் சூப்பர் சீனியர் சிட்டிசன் பெனிஃபிட் இஸ் கிவன் ஒன்லி டு ரெசிடென்ட் இண்டிவிஜுவல், மற்றவங்களுக்குலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ 3 lakhs அண்டு 5 lakhs இது எல்லாமே எதில்? ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜியூமில். ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜியூம்னா நீங்கள் டிடக்ஷன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணி போடணும் அப்படிங்கிறதுனால டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜியூமில் நமக்கு டிடக்ஷன்ஸே கிடையாது. ஆனால் டேக்ஸ் ரேட்டு கம்மிங்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து அப்போதைக்கு நமக்கு டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜியூம் செட் ஆகுமா இல்லை ஆப்ஷனல் செட் ஆகுமாங்கிறத பார்த்து தான் போடணும். இப்போ என்னது வந்து ப்ரொஃபஷனல் ஆர் பிஸ்னஸில் வருது, பிஜிபிபியில் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒன்ஸ் ஆப்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அவங்க ஆப்ஷன் கொடுத்தப்ப நான் வந்து டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜியூம்லேருந்து ஆப்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வருஷம் நான் டிஃபால்ட்டில் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃபால்ட்டில் போட முடியாது, ஆப்ஷனலில் தான் போடணும். இந்த வருஷம் நான் ஆப்ட் அவுட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, இதில் ஆப்ஷனல்லேருந்து ஆப்ட் அவுட் பண்ணிட்டேன்னா இனி நான் மறுபடியும் ஆப்ஷனலுக்கு வர முடியாது. புரியலையா? போன வருஷம் எல்லாருக்கும் ஆப்ஷன் கொடுத்தாங்க. என்னென்னா உங்களுக்கு ஆப்ஷனல் வேணுன்னா நீங்கள் ஆப்ஷனல் போய்க்கோங்க, இல்லைன்னா டிஃபால்ட்டு போய்க்கோங்கன்னு. அதுக்கு நாங்கள் ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணோம். ஃபார்ம் சப்மிட் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன்னா டிஃபால்ட்டிலேருந்து ஆப்ட் அவுட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருந்தது, ஏடிசி டிடக்ஷன் இருந்தது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜியூம்லேருந்து ஆப்ட் அவுட் பண்ணிட்டேன். போன வருஷமே நான் ஆப்ட் அவுட் பண்ணிட்டேன்னா, போன வருஷம் எதுலேருந்து ஆப்ட் அவுட் பண்ணியிருக்கேன்? நான் டிஃபால்ட்டிலேருந்து ஆப்ட் அவுட் பண்ணிட்டேன். இந்த வருஷம் எனக்கு அது ஆப்ஷன் கேட்கும். நான் எதில்? ஆப்ஷனல்லேருந்து வெளியில் போகிறீங்களா, இல்லை ஆப்ஷனல்லே கண்டினியூ பண்ணுறீங்களா, இல்லை டிஃபால்ட்டுக்கு போகிறீங்களான்னு கேட்கும். நான் டிஃபால்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் நான் ஆப்ஷனலுக்கு வர முடியாது. எதில்? பிஜிபிபியில் இருந்தால். சேலரிடு பீப்புளுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் டிஃபால்ட்டுக்கு போய்க்கலாம், எப்போ வேணாலும் ஆப்ஷனலுக்கு போய்க்கலாம். வருஷம் நீங்கள் ரிட்டன் ஃபைல் பண்ணும்போதே ரிட்டன்லேயே என்ன பண்ணிடலாம், நீங்கள் வந்து டிஃபால்ட்டா இல்லைன்னா வந்து ஆப்ஷனலா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். சேலரிடு பர்சனுக்கு ஆப்ஷன் இருக்குது. பட் இப்போலாம் சேலரிடு பர்சன் பெரும்பாலும் டிஃபால்ட்டு போயிடுறாங்க, ஆப்ஷனல் யாரும் வரதில்லை எக்ஸப்ட் சம் கேசஸ். பட் பிஜிபிபி இருக்கிறவங்களுக்கு இப்போ நான்லாம் இந்த வருஷமும் ஆப்ஷனலில் தான் போட்டிருக்கேன், டிஃபால்ட்டில் போடலை. அதை டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம கிளைண்ட்டை பொறுத்து டிசைட் பண்ணிக்கணும். பட் பிஜிபிபியில் மட்டும் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஆப்ட் அவுட் பண்ணிட்டேன். எதில்? டிஃபால்ட்டிலேருந்து ஆப்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து என்னென்னா நான் வந்து மறுபடியும் டிஃபால்ட்டுக்குள்ளே வரலாம், வந்துட்டா மறுபடியும் வெளியில் போக முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஆப்ஷனல்லேருந்து டிஃபால்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு குட்டி ப்ரொவிஷன் தான் சொல்லியிருக்கேன். ஸ்டில் ஐ மீன் ஆப்ஷனல் ப்ரொவிஷன் ஒன்லி. ஆப்ஷனலில் ரிபேட் இருக்குது. இந்த டேக்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிபேட்டு அண்டர் செக்ஷன் 87A எவ்வளோ ரிபேட்டு கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யார் ரிபேட்டு கிளைம் பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட டோட்டல் இன்கம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 lakhs. என்ன சொல்கிறான்னா டோட்டல் இன்கம் டஸ் நாட் எக்ஸீட் 5 lakhs. டஸ் நாட் எக்ஸீட் 5 lakhsனா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 lakhs இருந்தால் ரிபேட்டு கிளைம் பண்ணலாம். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரிபேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் த அமௌண்ட் ஆஃப் டேக்ஸு ஆர் 12,500 விச் எவர் இஸ் லோயர் கிளைம் பண்ணலாம். நீங்கள் ரிபேட் கிளைம் பண்ணுறதுக்கு கண்டிஷன் என்ன? உங்களோட இன்கம் வந்து எவ்வளோ இருக்கணும்? லெஸ் தேன் 5 lakhs இருந்தால் எவ்வளோ ரிபேட்டு கிளைம் பண்ணிக்கலாம்? 12,500 ரிபேட்டு கிளைம் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் ரிபேட் இருக்கு? யாரோட இன்கம் எல்லாம் டஸ் நாட் எக்ஸீடு 5 lakhsோ அவங்களுக்கெல்லாம் இருக்குது ரிபேட்டு. இன்னொன்று, ரிபேட் கேன் பி கிளைம்டு ஒன்லி பை ரெசிடென்ட் இண்டிவிஜுவல். ரிபேட் கேன் பி கிளைம்டு ஒன்லி பை தி ரெசிடென்ட் இண்டிவிஜுவல். ஒரு ரெசிடென்ட் இண்டிவிஜுவலுக்கு 4,90,000 இன்கம், அவருக்கு ரிபேட் உண்டா கிடையாதா? ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் 4,90,000 இன்கம், ரிபேட் உண்டா கிடையாதா? உண்டு. இண்டிவிஜுவல் ரெசிடென்ட்டு 5,12,000 இன்கம், ரிபேட் உண்டா கிடையாதா? நோ ரிபேட். சீனியர் சிட்டிசன் அதை பற்றியெல்லாம் இங்கே பிரச்சனையே இல்லை. ரிபேட்டுக்கு வந்து நீ சீனியர் சிட்டிசனாக இருக்கலாம், சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருக்கலாம், நார்மல் இண்டிவிஜுவலாக இருக்கலாம். ஒன் அண்ட் ஒன்லி கண்டிஷன் இஸ் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல். சீனியர் சிட்டிசன் இன்கம் 4,25,000, ரிபேட் இருக்கா இல்லையா? இருக்குது. சீனியர் சிட்டிசன் இன்கம் 5,40,000, ரிபேட்டு இல்லை. இண்டிவிஜுவல் நான் ரெசிடென்ட்டு 2,60,000 இன்கம், ரிபேட் இருக்கா இல்லையா? இல்லை. ஹெச்இஎஃப் ரெசிடென்ட்டு 2,65,000 இன்கம், ரிபேட் இருக்கா இல்லையா? ஹெச்இஎஃப் ரெசிடென்ட்டு ரிபேட் இருக்கா இல்லையா?
ரெசிடென்ட் இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் ரேவதி, ஹெச்இஎஃப்க்கு கிடையாது. ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா கண்டிஷன் என்ன, ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் இன்கம் எவ்வளோக்குள்ளே இருக்கணும், அவ்வளோதான்.